சரி, இங்க பார்ப்போம்டா. இப்ப எட்டாவது கேள்வி என்னத்தோட சம்பந்தப்பட்டது என்றால் ஈக்லிபிரியம். நம்ம ஷோர்ட்டா பார்ப்போம். ஈக்லிபிரியம் என்றா என்ன, என்ன மாதிரியான கன்செப்ட். ஓகே தானே? அப்ப ஒரு ஒப்ஜெக்ட் இதான் விஷயம். இப்போ நார்மலா ஒரு ஒப்ஜெக்ட் ஈக்லிபிரியத்துல இருக்கணும். போன கிளாஸ் பார்த்த விஷயம் தான், திருப்பி சொல்றேன். ஒரு ஒப்ஜெக்ட் வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கணும் என்றால் குறைந்தபட்சம் அவர்ல இரண்டு விசைகள் தாக்க வேணும். நார்மலா விளங்குதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் என்றால், இது வந்து ஒரு பொருள், எங்களை வழித்தடை ஒன்றும் இல்லை என்றால் இந்த பொருள்ல கீழ் நோக்கி பூமி பிடிச்சு இந்த பொருளை இழுக்குது. எம்ஜியோட இழுக்குது என்றால் இவர் இப்ப என்ன செய்ய போறார்? ஆக்சிலரேட்டட் ஆக போறார். ஆர் முடுக போகுது. விளங்குதா? அப்ப கீழ் நோக்கி வர போறார். அப்ப இவர் வந்து இப்ப ஈக்லிபிரியத்துல இருக்க மாட்டார். அப்ப குறைந்தபட்சம் ஈக்லிபிரியத்தில் இருக்கணும் என்றால் இரண்டு விசைகள் தாக்கி இருக்க வேண்டும். ஓகே தானே? சோ இங்க பார்த்தோம் என்றால் இது வந்து ஏதோ ஒரு வடிவான ஒரு பொருள் என்றால் இந்த பொருளை நான் என்ன செய்ய வேணும்? இதுல சும்மா கட்டி வரேன் வைப்பேன். இதுல எப்படி கட்டுறேன் என்றால் இது இப்படியே ஸ்டேபிளா அசையாம சுத்தவும் கூடாது, அசையவும் கூடாது. அதை விளங்கி கொள்ள வேணும்டா. விளங்குதா சொல்றது? இந்த ஒப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணவும் கூடாது, அதே நேரம் வந்து அந்த இடத்துல இருந்து கொண்டு ரொட்டேட் பண்ணவும் கூடாது. இதைத்தான் நாங்கள் ஈக்லிபிரியம் என்று கதைக்கிறோம். சோ குறைந்தபட்சம் இவற்ற சமநிலைக்காக என்ன செய்யணும் என்றால் அந்த இரண்டு விசைகளும் என்ன எப்படி இருக்கணும்? ஒரே தாக்க கூட்டல இருக்க வேண்டும். விளங்குதா? இந்த இது டென்ஷன் மேல் நோக்கி, இது என்ஜி கீழ் நோக்கி. அப்ப ஏதோ ஒரு தாக்கக்கூடு, இதான் ஒரு தாக்கக்கூடுன்னு சொல்லுவோம். விளங்க சொல்றது இப்படி இருந்தா மட்டும்தான் இவர் என்ன செய்ய மாட்டேன்றால் இந்த எம்ஜிக்கு டி வந்து ஈக்குவலா இருக்க போகுது. அவ எம்ஜிக்கு சமனான டென்ஷன் இருக்கும். அதே நேரம் ஒரே தாக்க கோட்டுல வருமாக இருந்தால் அந்த ஒப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷனும் ஆக போறது கிடையாது. விளங்குதா சொல்றது? அப்ப ரொட்டேட் பண்ணவும் கூடாது, சுத்தவும் கூடாது, அசையவும் கூடாது. சண்டை விழுந்தா தான் அதுக்கு சிம்பிள். சிம்பிள் உங்களுக்கு விளங்குற ஒரு டோக்கிங் தான் இது. விளங்குற நார்மலா உங்களுக்கு விளங்குற மாதிரி காய்ச்சா இவ்வளவு காணுமடா. இதை விட எனக்கு தேவையில்லை. ஓகே தானே? அப்ப இது இரு விசைகளின் சமநிலை. அப்ப இந்த ஐடியா எங்களுக்கு இருக்க வேணும். இதை போல வந்து ஒரு பொருள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தாக்கி என்னத்தில் இருக்கலாம்? சமநிலையில இருக்கலாம். அப்ப அது எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட இது சாக்கி என்றால், இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல இன்னொரு விஷயம் நான் வேணும்னா சொல்லலாம் உங்களுக்கு. வடிவா கவனிங்கோ. இந்த டீயும் எம்ஜியும் ஒன்று கொண்டு ஈக்குவலா தான் இருக்கணும். அது மஸ்ட். இப்ப இந்த வேறங்கடா, இதுல ஒரு விஷயம் நீங்க அவதானிக்கலாம். என்ன சொல்லுங்க அப்பம்? இந்த ஒரு விசை, இந்த விசைக்கும் அதாவது இவருக்கும் இந்த விசை, அதாவது டீக்கும் எம்ஜிக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? இங்க 108. இங்கால பார்த்தாலும் 108. அவ இதுல என்ன உங்களுக்கு சொல்ல வாங்க என்றால், சம விசைகள் சம கோணத்தில் தொழிற்பட்டால் தான் அதுக்கு பேர் சமநிலை. அப்ப இந்த ரெண்டு விசைகளும் வேற வேற கோணங்கள்ல தொழிற்பட்டிருந்தாலும் சமநிலையில் இருக்கிறாது. அப்ப இதுல இருந்து ஒரு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்னென்றால், சமனான விசைகள் சம கோணங்களில் தொழிற்பட்டாலும் அந்த பொருள் சமநிலையில இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா சொல்றது? ஓகே. இப்ப என்னோட எக்ஸாம்பிள், இது ஒரு ஒப்ஜெக்ட், இது ஒரு ஒப்ஜெக்ட். இந்த ஒப்ஜெக்ட்ல மூன்று விசைகள் தாக்க போகுது. இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டுக்கு மேற்பட்ட விசைகள். முதலாவது எக்ஸாம்பிள் மூன்று விசை தாக்குதல் வச்சுக்கொள்றேன். அப்ப இப்படி ஒரு விசை தாக்குது, ஜஸ்ட் இதுல ஒரு விசையை கொடுக்குறேன். அதே மாதிரி இப்படி ஒரு விசை தாக்குது, இதுல ஒரு விசையை கொடுக்குறேன். அப்ப இது வந்து ஒரு T1 என்ற ஒரு விசை, இது வந்து ஒரு T2 என்ற விசை. அப்ப இது இரண்டு விசைகள் இங்க காட்டி கிடக்குது. அப்ப விளங்கிக் கொள்ள வேணும், இந்த இரண்டு விசைகளும் சமாந்தர விசைகள் இல்லை. இவை வந்து தமக்குள் சமாந்தரமா இருக்கிறேமா? இல்ல. இவை வந்து சமாந்தரம் அல்லாத விசைகள். இதே நேரத்துல இன்னொரு ஒப்ஜெக்ட் நான் கீறேன், இன்னொரு ஒப்ஜெக்ட் கீறேன், இப்படி இப்படி கீறேன். இந்த இது ஒரு T1, இது ஒரு T2 சம்திங். ஓகே. இந்த விசை இங்க வரங்கடா, இங்கேயும் இரண்டு விசைகள் தொழிற்படுது. இவை சமாந்தர விசைகள். அப்ப இந்த பொருள் வந்து உங்களுக்கு படத்தை பார்க்கவே தெரியுது, ஒருபோதும் இது சமநிலையில இருக்க போறது கிடையாது. இப்ப இது இரண்டு விசைகள் மட்டும்தான் இங்க தொழிற்படுது. இவரும் அப்படித்தான், இரண்டு விசைகள் மட்டும்தான் தொழிற்படுது, இங்க சமநிலையில் இருக்க போறது கிடையாது. ஆகவே மூன்றாவது விசை வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பொருளை சமப்படுத்த வேண்டும்.
இங்கேயும் அதை போல மூன்றாவது விசை வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இவரை சமப்படுத்த வேண்டும். ஆனால் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்றால் இங்க இரண்டு விசைகள் சமாந்தரம் இல்லாத விதத்தில் தொழிற்படுமாக இருந்தால் இவர் சமநிலையில் இருக்கணும் என்றால் மூன்றாவது விசை எப்படி இருக்கணும் என்றால் இரண்டு விசைகளையும் இணைச்சு பார்த்தீங்கள் என்றால் அந்த புள்ளியிலிருந்து மூன்றாவது விசை வரப்படும். அதாவது சிம்பிளா சொன்னா மூன்று விசைகளும் அதாவது சமாந்தரம் அல்லாத மூன்று விசைகளும் ஒரு புள்ளியில் சந்திக்குமாறு என்ன செய்யப்படும் விசை தொழிற்படணும். அப்பதான் சமநிலையில இருக்கும். இங்க அப்படி இல்லை. இப்படி தொழிற்பட இரண்டு விசைகளும் சமாந்தரமான விசைகள். சமாந்தரமான விசைகள் என்றால் மூன்றாவது விசையும் இவருக்கு சமாந்தரமா கீழ் நோக்கி இருந்தால் இவர் சமநிலையில் இருப்பார். அப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் என்றால் இப்ப என்ன நடக்க போகுது, இந்த இவரை நடிப்பாரு இப்படி, இவரை நடிப்பாருங்க இப்படி. அப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சந்திக்கிறது வைக்கிறது ரெண்டும். எனவே மூன்றாவது விசை அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கொள்றேன். இந்த வெயிட் மூன்றாவது விசை என்ன செய்வார், இந்த புள்ளியில இருந்து போயிருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் சமநிலை இங்க பாசிபிள். ஆனால் இவரை பொறுத்தவரையில அப்படி இல்லை. இது ரெண்டு பேருக்கும் சமாந்தரமாக ஜஸ்ட் இப்படி இருந்தா காணும், ஒரு வெயிட் இப்படி போனா காணும். அடுத்தது இதை வச்சுக்கூட நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கதைக்கலாம். என்ன விஷயம் என்றால் இந்த விசையும் இந்த விசையிலையும் விளையுள் எப்படி இருக்கும் வழியாக கவனிங்க. இது ஒரு விசை, இரண்டாவது விசை, மூன்றாவது விசை. இவருக்குமான விளைவுள் எப்படி இருக்கலாம் என்றால் மூன்றாவது விசைக்கு சமனும் எதிருமாக இருக்கலாம். அதாவதுடா இந்த ரெண்டையும் நான் கட் பண்ணி போட்டு ஒரு விசையா கதைச்சா இது சமநிலை இருக்க வேண்டியால் தானே, ஒரு விசையா கதைச்சா இவரை நான் இப்ப கட் பண்ணி போட்டு எப்படி கதைக்கலாம் என்றால் இந்த T1 plus T2 இதுல போட்டுக்கொள்ளணும். அதாவது இந்த மூன்றாவது விசைக்கு தானே இவருக்கு ஒரே தாக்க கோட்டுல சமனும் எதிருமாக இருக்கலாம். இந்த இதர மாதிரி கதைக்கலாம். ஐடியா விளங்குதா சொல்றது? அப்ப இதுகள் தான் எங்களோட சமநிலையில அடிப்படை கோட்பாடு. விளங்குதா? அப்ப எங்களுக்கு சமநிலையில் இருக்கணும் என்றால் விலையில் விசையும் பூஜ்ஜியமாக இருக்கணும், அதே நேரம் விலையில் முறுக்கமும் பூஜ்ஜியம். எந்த புள்ளி வெற்றி பார்த்தாலும் முறுக்கங்களும் பூஜ்ஜியமாக இருக்கும். அது என்ன முறுக்கம் டோக்கன் என்றால் ஜஸ்ட் நத்திங் பட் ஒன்றும் இல்லைங்க பாருங்கடா. ஒரு ஒப்ஜெக்டுக்கு இந்த சின்ன விஷயம் இந்த முறுக்கம்டா இதான் என்னன்னு சொல்றது. இப்ப இப்படி ஒரு கோல் ஒன்று இருக்கு. இந்த கோலை நான் இதுல ஒரு இலையால கட்டி விடுறேன். இந்த ஒரு கோலை இதுல இலையால கட்டி விடுறேன், கட்டி விட்டு கிடக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி இலையால கட்டுறேன். இவற்ற மையத்தால எந்தனியுடைய பொருளுடைய எம்ஜி என்ற போஸ் தாக்கும். அப்ப இங்க முறுக்கம் என்ற கன்செப்ட் என்ன விளங்குறோம் என்றால் யாதாயிரம் ஒரு புள்ளி பற்றிய விசை திருப்பம் அதை விளங்கிக் கொள்ளும். அதாவது விசை வந்து ஒரு ஃபோர்ஸ் என்றவர் யாதாயிரம் ஒரு புள்ளி பற்றி என்ன செய்ய போறார், அந்த விசையால ஒரு திருப்பத்தை உண்டாக்க போறார். அது என்ன திருப்பம் என்று பார்த்தோம் என்றால் சிம்பிள் தான், உங்களுக்கு விளங்கத்தக்க சொல்றேன். நீங்க பாருங்க, இதுதானுங்கிற மார்க்கர். இங்க பாருங்க இந்த மார்க்கர். இப்ப கிட்டத்தட்ட இந்த மார்க்கரோட சென்டர் கூடாக விசை தாக்கி இருக்கும். எம்ஜி வந்து பார்த்தோம் என்றால் இவற்ற மையத்துக்கூடாக தாக்கி இருக்கும். அவன் மையத்திலே நான் ஒரு பிடிக்கிறேன். இங்க பாருங்கோ, இவர் இங்காலையும் திரும்பல, இங்காலையும் திரும்பல. இது வந்து ஒரு சமநிலை. இது வந்து சிறந்த சமநிலைக்கு உதாரணம். இங்க பாருங்கடா அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு விளங்க எந்த திசையிலையும் திரும்பவும் இல்லை, அடுத்த கீழேயோ மேலேயோ மூவ் பண்ணவும் இல்லை. அப்ப என்ன நடந்திருக்கீங்க, இவற்ற வெயிட் எது கூடாக போகுதோ அது கூடாக நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் கையில விட்டாலும் ஒரு நிக்க வேணும். கைக்கு விளங்குதா? இங்க பாருங்கடா, கையில வச்சாலும் நிக்கிறேன். அண்டா என்ன இவற்ற எம்ஜி இப்படி கீழ் நோக்கி தாக்குது, என்ற கையால இவருக்கு செவ்வன் மரதாக்கம் மேல் நோக்கி தான் தாக்குது. அப்ப ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த பொருளுடைய ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இது வந்து இரு விசைகளின் கீழ் சமநிலை. வடிவா பாருங்கோ. இப்ப நான் என்ன செய்யறேன் என்றால் இந்த பொருளை இந்த இடத்துல பிடிக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த பொருளுக்குரிய ஈர்ப்பு மையம் இந்த இடத்துல இருக்குண்டு. அப்ப எங்க பாருங்கோ, கொஞ்சம் டைட் நான் லூஸா பிடிச்சிருந்தா இவர் என்ன செய்வார், இந்த இடத்துல எம்ஜி இருக்குது, அப்படியே ஒரு திருப்பத்தை கொண்டு வருவார். பாருங்க, நோமலா பிடிக்கிறதா திரும்புது. அப்ப வடிவா வழங்கி கொள்ளுங்க. ஆனா அதே நான் இதே இடத்துல அப்படி கேட்க திரும்பேல, அப்ப இதே இடத்துல அப்படி கேட்க திரும்பேல. அது நான் எம்ஜிக்கு அவற்றை நிறை கூடாகவே நான் ஒரு விசையை கொடுக்குறேன். அப்ப அதுக்கு பேர் திருப்பம் இல்லை. ஏதோ இடத்துல நான் இது ஒரு புள்ளி என்றால் இந்த புள்ளி பற்றி இந்த விசை வந்து இப்படி இழுக்க போகுது. அதாவது இது ஒரு செங்குத்து தூரம், இது ஒரு புள்ளியடா,
இது ஒரு தூரம், இது ஒரு செங்குத்து விசை. விளங்குதா? இந்த இப்படி ஒரு விசை. அப்ப இந்த டைட் பண்ணாம நோமலா பிடிக்கிறேன். நிஜ பாருங்க எப்படி போப்பது பாருங்க. இந்த விளங்குதா? இப்படி தண்டவாள போய் இப்படி நிக்கு. அப்ப இதுதான் அந்த முறுக்கு. அப்ப இங்க பாருங்க என்ன செய்கிறேன், இந்த இலைய நான் அறுத்து விடுவனாக இருந்தால் என்ன நடக்க போவீங்க, இந்த புள்ளி பற்றி இவ்வளவு தூரம் ஒரு எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இங்க ஒரு திருப்பம் உண்டு வரப்போகுது. எவ்வளவு? எம்ஜி எம்ஜி இன்டு இந்த 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 கோடு இதுக்குரிய செங்குத்து தூரம் இது. இந்த பல விதத்துல யோசிக்கலாம். அல்லது அல்லது இதுக்குரிய செங்குத்து விசை எப்படியும் யோசிச்சு கொள்ளலாம். அப்ப என்னது எம்ஜி இன்டு எக்ஸ் என்று வரப்போகுது. இதைத்தான் நாங்கள் முறுக்கம் என்று கதைச்சாலும் இதுதான் மூமெண்ட். என்ன மூமெண்ட் அதாவது இணை என்று கதைச்சாலும் அதுதான், டோக் என்று கதைச்சாலும் அதுதான். அப்ப இதை விளங்கி கொள்ள வேண்டும். சின்ன விஷயம். அப்ப பாருங்கடா, இதை அறுத்து விட்டா இப்படி ஒரு திருப்பம் வந்து இந்த கோல் என்ன செஞ்சிருக்கும், இப்படியே கீழால போயிருக்கு. இந்த கையில இது ஒரு கேள்வி, ஒரு வருஷம் போட்ட கேள்வி. இதை வச்சு போட்டு வட்டி விட்டுற மாதிரி கேள்வி போட்டவன் அப்படி இருந்தா போட அப்படியே தான். ஆனா கவனிச்சு கொள்ளுங்கோ, இந்த கையை லூஸ் பண்ணிக்க இந்த இவரால அந்த திருப்பம் வந்தது. இந்த ஆரம்பத்துல நல்ல குயிக்கா இருக்குது, பிறகு பாருங்கடா என்ன நடந்தது, பிறகு பேசாம நிக்குது. ஏன் பேசாம நிக்குது என்றால் இந்த எம்ஜி இப்படி தாக்குது, நான் கொடுக்குற ஃபோர்ஸ் நேரம் அப்படியே தாக்குது. அப்ப இங்க எந்த முறுக்கமும் இதுக்கு பிறகு வராது. அந்த ஐடியா விளங்கி கொள்வோம். ஓகே தானே? சோ இவர் இந்த இடத்துல எம்ஜி இன்டு எக்ஸ் என்ற ஒரு முறுக்கம் இந்த புள்ளி பற்றி, இந்த புள்ளி என்ன, இந்த அச்சு பற்றி தொழிற்படும். ஐடியா விளங்கி கொள்வோம். ஓகே தானே? அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன் என்றால் இது வந்து வெட்டி விட்டா நடக்கிற சம்பவம். இங்க வழியா கவனிங்கோ, நான் என்ன செய்யறேன், இந்த கோலை வச்சு இப்ப இதை வச்சு இன்னொரு கதை கதைக்கலாம். இது ஒரு கோல், இது வந்து சீர் அற்ற கோல் அல்லது சீரான கோல் முதல் எடுத்துக்கொள்வோம். இங்க பாருங்கோ, இவற்ற மையத்தினூடாக கேபிட்டல் எம்ஜி வெயிட்ட கேபிட்டல் எம்ஜி வைக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற டென்ஷனை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சும்மா சொல்லிக்கிறேன், சும்மா ஒரு கதை. என்ன செய்யலாம், நான் இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருக்கும், இந்த இடத்துலயும் ஒரு டென்ஷன், அதாவது இழுவை மேல் நோக்கி இங்கேயும் ஒரு தொழில்பாடு T1 என்று வைக்கிறேன், இவரை T2 என்று வைக்கிறேன். சீரான கோல் என்றபடியால் என்ன நடக்க போகுது, இவ்வளவு தூரம் எக்ஸ் என்றால் இவ்வளவு தூரம் எக்ஸ். ஏடா சீரான கோல் என்றால் ஈர்ப்பு மையம் இங்க இருக்க போகுது, சென்டர்ல இருக்கு. அப்ப இவ்வளவு தூரமும் எக்ஸ் என்றால் அதே மாதிரி இவ்வளவு தூரமும் எக்ஸ் ஆகத்தான் இருக்க வேணும். எனவே இந்த டென்ஷன் T2 நான் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சமநிலைக்கு விளைவு திருப்பமும் பூஜ்ஜியமாக இருக்க வேணும். எந்த புள்ளி பற்றி எடுத்தாலும் பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன் என்றால் இது கூட போற ஒரு புள்ளியை நான் கன்சிடர் பண்றேன். ஏனென்றால் இந்த புள்ளியை கன்சிடர் பண்ணினேன் என்றால் இந்த டென்ஷன் வந்து இந்த புள்ளி பற்றி திருப்பத்தை உருவாக்காது. அப்ப வடிவாக விளங்கிக் கொள்ளணும், ஒரு விசையால திருப்பம் உருவாக்கப்பட வேணும் என்றால் அந்த ஆதாயம் புள்ளி பற்றி அந்த விசைக்கு ஒரு தூரம் இருக்க வேணும், அதாவது செங்குத்து தூரம் இருக்க வேணும். அதை விளங்கிக் கொள்ளுங்கோ. இங்க பாருங்க, நல்ல உதாரணம் இதுதான். இந்த என்ன செய்த, நான் இந்த மாக்கரை நான் பிடிச்ச, நான் இந்த மாக்கர் எந்த இடத்துக்கு எஞ்சி தாக்குதோ அது கூட அப்படி கேட்க எந்த திருப்பத்தையும் காட்டேல. ஏன், அந்த எஞ்சி கூடாகவே நான் அந்த எதிர் விசையை கொடுக்குறேன். ஆனால் ஏதோ ஒரு தூரத்துல அப்படி கேட்க என்ன செஞ்சதுன்றா திரும்பினது. ஏனென்றால் இந்த நான் பிடிக்கிற இந்த புள்ளி பற்றி இந்த மாக்கருக்கு இந்த விசைக்கு ஒரு செங்குத்து தூரம் ஒன்று இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி பிடிச்சாலும் என்ன நடக்க போகுது என்றால் இந்த இடத்துல எம்ஜி நிக்க போகுது. ஆனால் நான் பிடிக்கிற புள்ளிக்கும் அந்த எம்ஜிக்கும் ஒரு தூரம் இருக்குத்தானே, அது செங்குத்து தூரம் இல்லை, அது இந்த புள்ளி கூடாக போற தூரம். அதை விளங்கி கொள்ளணும். அப்ப இதுல அப்படி கேட்கதான் திரும்புது. ஏன், அது ஒரு செங்குத்து தூரம். அந்த விசை வந்து இந்த எம்ஜி எக்ஸ் என்று திரும்ப போகுது, அவ்வளவுதான். ஓகே தானே? சோ இந்த டென்ஷனை காண்றது எப்படி காணலாம் என்றால் இந்த புள்ளி பற்றி இந்த புள்ளியோ ஓ என்ற ஒரு புள்ளி வைக்கிறேன், இப்படி ஒரு புள்ளி பற்றி நான் என்ன செய்ய போறேன், திருப்பம் எடுக்க போறேன். ஏண்டா எனக்கு விளங்குது இந்த எம்ஜியால திருப்பம் எப்படி வர போகுது, இப்படி திருப்பம் வரும். அப்ப எம்ஜி இன்டு எக்ஸ், இவரால வரக்கூடிய திருப்பம் எப்படி, ஆப்போசிட் டிரெக்ஷன். சோ மைனஸ் T2 இன்டு என்ன வர போகுது, T2 இன்டு 2x. அதே 2x இந்த புள்ளியில இருந்தான தூரத்தை பார்க்கணும். இந்த விசைக்கு இந்த புள்ளியில இருந்து 2x தூரம். விலையில் வந்து என்னவாக இருக்கணும், பூஜ்ஜியம். இது சும்மா ஜஸ்ட் தியரி, எப்படி கதைக்கிறது. அப்ப என்ன விளங்கணும் என்றால் இந்த திசை திருப்பமும்
இந்த திசை திருப்பமும் சமனாக அமைய வேண்டும். எனவே T2 வந்து mg/2 என்று ஐடியா விளங்க சொல்றது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்ப அடுத்த விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் நான் என்னென்றால், இந்த ஃபோர்ஸ் mg/2 வருகிறது. எனவே கண்ணை மூடிக்கொண்டு போடலாம், இவரும் mg/2 தான். ஏனடா நிலைக்குத்து சமநிலை ஆராய வேணும். கீழ் நோக்கிய மொத்த விசை mg என்றால் மேல் நோக்கிய மொத்த விசை mg ஆகத்தான் இருக்கும். அப்ப இவர் mg/2 என்றால் இவர் mg/2 ஆகத்தான் இருப்பார். ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஓகே தானே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மா சொன்ன தியரி. ஓகே, அப்ப இது வந்து இது விசை விசைகளின் சமநிலை எப்படி இது. ஓகே, இப்ப இவருக்கு ஒரு ஐடியா பார்ப்போம். இப்ப இப்படி 3 விசைகளை சமாந்தர விசைகளை தந்தா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு திருப்பம் எடுத்தோ ஏதோ ஒரு ரீதியில கண்டுபிடிப்பீங்க. ஆனால் சமாந்தரம் அல்லாத விசைகளை தந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஓகே தானே. சரி, அப்ப இங்க வேறங்கோ நான் சொல்லி போட்டு கையோட. ஓகே, இங்க பார்ப்போம். இப்ப என்னென்று நாம் கண்டுபிடிக்க போறோம் என்றால், ஒரு அடிப்படை கன்செப்ட் என்னென்றால்டா, ஒரு ஒப்ஜெக்ட்ல எத்தனை விசைகளும் தாக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. தாக்கி சமநிலையில இருக்குது என்றால், அதுவும் சமாந்தரம் இல்லாத விசையை நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த எல்லா விசைகளையும் நான் ஒரு காவி கூட்டலுக்கு உட்படுத்துவனாக இருந்தால் விளையுள் என்னவாக இருக்கு. அதாவது அந்த காவி கூட்டல்ல ஒரு முக்கோண விதின்னு படிச்சிருப்போம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு, இப்ப இது ஒரு ஒப்ஜெக்டடா, இப்படி ஒரு விசை தாக்குது, இப்படி ஒரு விசை தாக்குது, இப்படி ஒரு விசை தாக்குது. இது சமநிலை என்றால் இது வந்து ஒரு ஏ காவி, இது ஒரு பி காவி, இது ஒரு சி காவி. இது ஈக்குலிபிரியம் என்றால் எப்படி அமைஞ்சிருக்கணும் என்றால், எங்களுக்கு இந்த காவியை இப்ப 3 என்னண்டு நாங்கள் காவி கூட்டல் பார்க்கிறோம். நாங்கள் இந்த காவியை தொடர்ந்து இன்னொரு காவியை கீறுவேன், அதை தொடர்ந்து இன்னொரு காவியை கீற போறோம். அப்ப எக்ஸாம்பிளுக்கு இதே காவி, அதை தொடர்ந்து பி காவி, அதை தொடர்ந்து சி காவியை கீறைக்க அது வந்து ஒரு என்னத்தை ஆக்க விடும், ஒரு முக்கோணத்தை, பூரண முக்கோணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் விளைவில் 0 டெத். ஐடியா விளங்க சொல்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அடே இது ஒரு விசை, இது ஒரு விசை, இது ஒரு விசை. அது இந்த விசைகள் வந்து விசையை நான் காவி மாதிரி கருதி, அதாவது விசையண்டா காவி தானே. அப்ப இந்த விசையை முதலாக்குறேன் அந்தா இப்படி, அதை தொடர்ந்து இந்த விசையை கீறேன் இப்படி, அதே திசை போக்குல கீற வேணும், அதை தொடர்ந்து இந்த விசையை கீறேன் இப்படி. இந்த 3 விசைகளும் திரும்பி எங்க தொடங்கிச்சதோ அங்க இதான் எங்களோட முக்கோணி, அந்த முக்கோண விதி விளங்க சொல்றது. அப்ப மீண்டும் அதே புள்ளியில போய் சந்திக்கமாக இருந்தால் இங்க என்ன அர்த்தம், இவருக்கு விளையில் இல்லை என்ன அர்த்தம். அடே இதை என்னத்தை பேஸ் பண்ணி இதை படிக்கிறோம் நாங்கள், இந்த பாடம் இடப்பெயர்ச்சியை பேஸ் பண்ணி தான் காவி படிக்கிறோம் நாங்கள். ஒரு ஆள் இதுல இருந்து வெளிக்கிட்டு இங்க போய் திருப்பி இங்க வாரார் என்றால் அவருக்குரிய விளையில் இடப்பெயர்ச்சி 0. அதை மாதிரிதான் இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை மீண்டும் இந்த இடத்துல சந்திக்கிறது என்றால் விளைவில் விசை 0. 3 விசைகளை நான் திசை பருமன் போக்குல கீர்வனாக இருந்தால் பருமனையை மாத்தாமல் திசையை மாத்தாமல் ஒரு காவியை தொடர்ந்து இன்னொரு காவியை கீரைக்க திருப்பி 0 வர மாதிரி அமையும் என்றால் எங்களுக்கு அந்த இடத்துல விளையில் 0. அப்ப இதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன கன்செப்ட் என்றால், இங்க இதுல சொல்றேன், ஈஸியா தட்டி கொண்டு போகலாம் சில கணக்குகள் விளங்குதா. இதை விட இன்னொன்று இருக்கு. என்னென்றால், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு பி என்ற விசை, கியூ என்ற விசை, ஆர் என்ற விசை. இங்க என்ன நடக்குது என்றால் 3 விசைகளும் ஒரு புள்ளியில தொழிற்படுகிறது. ஆனால் பொருள் சமநிலையில் இருக்கின்றால் நாங்க என்ன யோசிக்கலாம் என்றால், வழியா கவனிங்கோ, என்ன யோசிக்கலாம் என்றால், இந்த கோணங்கள், அதாவது ஆருக்கு ஒப்போசிட்டான கோணம் தீட்டா ஆர் என்று வச்சுக்கொள்றேன். இந்த கியூவுக்கு அதாவது ஒப்போசிட்டான கோணம் தீட்டா கியூ என்று வச்சுக்கொள்றேன். இந்த பிக்கு ஒப்போசிட்டான கோணம் தீட்டா பி என்று வச்சுக்கொள்றேன். இது சரியான ஈஸியா இருக்கும். சில இடங்கள்ல இந்த கணக்கு இதுகளை போட்டு சரியான ஈஸியா இருக்கும். சோ இது தீட்டா பி, இது தீட்டா ஆர், இது தீட்டா கியூ. இதுதான் இந்த இது. அப்ப சமநிலை என்றால் இது வந்து ஈக்குலிபிரியம் என்றால் என்ன முடிவுகள் கண்டால், இந்த விசையின் கீழ் அதாவது பி இன் கீழ் இவருக்கு ஒப்போசிட்டான கோணம் தீட்டா பி தானே, அவருடைய சைன் தீட்டா பி இஸ் ஈக்குவல் டு இவருடைய கோணம் கியூ அண்ட் ஃபோர்ஸின் கீழ் இவற்றை கோணம் எவ்வளவு தீட்டா கியூ. அப்ப சைன் தீட்டா கியூ சமன் ஆர் அண்ட் ஃபோர்ஸ் அதன் கீழ் சைன் தீட்டா. இது வந்து உண்மையாக இருக்கும். விளங்குதா?
இதை போட்டு நீங்கள் இது வந்து சில இடங்கள்ல சில கேள்விகளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் இது. ஐடியா விளங்குதா? அல்லது இன்னொரு மாதிரி பார்க்கலாம் என்னண்டு, இந்த விசைக்கும் இந்த விசைக்கும் என்ன யோசிக்கலாம், இங்க பாருங்க. இதுக்கு வேற மாதிரி விளைகள். இது ஒரு ஐடியா, இது ஒரு ஐடியா. ஒரு ஐடியா தான் இல்ல, பல ஐடியா இருக்குங்கள்ட்ட. என்ன செய்யலாம் என்றால், இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இந்த இப்படி இருக்கின்றால் இது வந்து ஒரு தீட்டா 1 என்ற ஒரு ஆங்கிள், இது தீட்டா 2 என்ற ஒரு ஆங்கிள், இது பி என்ற ஒரு இது இது ஆர் என்று வருது, இது கியூ என்ற ஒரு ஃபோர்ஸ் என்றால் இதுக்கு அப்படி நான் ரிசல்ட் காணலாம், ஈஸியா யோசிக்கலாம் என்றால் இங்க வேறங்க வடிவா. இந்த நிலைக்குத்து கூற ஆராய வேணும். நிலைக்குத்தாகவும் விளைவு விசை பூஜ்ஜியமாக இருக்கணும், கிடையாகவும் எக்ஸ்எச்லையும் விளைவு விசை பூஜ்ஜியமாக இருக்கணும். அதான் கன்செப்ட். எந்த டிரெக்ஷன்ல எடுத்தாலும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பூஜ்ஜியமா இருக்கணும். நான் என்ன செய்யறேன், இந்த காவியையும் இந்த காவியையும் நிலைக்குத்தா மாத்தி பாக்குறேன். பி எப்படி, பி வந்து கோணத்து கூடாக மடிக்கப்பட்டால் பி கொஸ் தீட்டா 1, இங்கால எடுக்கப்பட்டால் பி சைன் தீட்டா 1. இவரை இப்படி மடிச்சா, அதே மாதிரி ஆற நிலைக்குத்தாக மடிச்சால் ஆர் கொஸ் தீட்டா 2, கிடையாக மடிச்சால் ஆர் சைன் தீட்டா 2. என்ன விளங்குது, கிடையிலையும் சமநிலை, நிலைக்குத்திலும் சமநிலை. ஆகவே எனக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றால் ஆர் சைன் தீட்டா 2வும் பி சைன் தீட்டா 1ம் ஒன்று கொண்டு சமன். அதே மாதிரி ஆர் கொஸ் தீட்டா 2வும் பி கொஸ் தீட்டா 2வும் நிலைக்குத்தாக தாக்குது. இது கியூவுக்கு ஈக்குவலா இருக்க வேணும், நிலைக்குத்தாகவும் சமநிலை. அப்ப மேல் நோக்கி தாக்குற விசைகள் கீழ் நோக்கி தாக்குற விசைகளுக்கு சமன், இந்த திசையில தாக்குற விசை இந்த திசையில தாக்குற விசைகளுக்கு சமன். அப்ப இந்த ஐடியா பாருங்கடா, ஒரு கணக்கு ஒரு வேதாண்டு இல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு எது ஈஸியோ அதை கூட படம் ரெண்டு செஞ்சுட்டு போயிடணும். ஓகே, குயிக்கா அடக்க நோட் பண்ண கிடையாது இருக்கா? சரி, என்ன தேவையான இடங்கள்ல நான் கணக்கில் தந்து செஞ்சு கொண்டு போறேன். என்னடா ஓகே, ஒரு கத்தான் தியரி சொல்லுவேன், பிறகு எல்லாம் தியரி சொல்ல மாட்டேன். இந்த பேப்பர் மினாக்கடும் கொஞ்சம் என்ன. ஓகே, இங்க பார்ப்போம். சரி, என்னவா எட்டாவது கேள்வி, ஒரு மனிதன் கால காட்டப்பட்டிருக்கு. Arrangement shown in the figure exert a force on a leg of a patient connected to traction device D. The pulleys are frictionless and the system is at equilibrium. If the horizontal force acting on the leg by D is 80 Newton, the value of the hanging mass M will be cos 30. தந்து கிடக்கு. இது எத்தனையாவது கேள்வி, 2015 ஆண்டு 8வது கேள்வி செஞ்சு கொண்டிருக்கிறோம். என்ன சில பேருக்கு அது யோசனையா கிடக்கும், என்ன புதுசா வாசிக்கிறேன். ஓகே, இங்க பார்ப்போம். இப்ப என்னண்டாடா டே, இது என்னண்டா, இந்த கால் இங்க பாருங்க, கால் காட்டி கிடக்கு. இப்ப நோமலா அப்படி இது எங்க இது பாவிக்கிறது என்றாலடா, ஹாஸ்பிட்டல்ல சில பேருக்கு இல்ல, சில பேருக்கு பாப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்க என்றால் அந்த என்னது கட்டில போட்டு கட்டி கிடக்கும். அவட்ட காலை வந்து அந்த கட்டில எச் மட்டும் கொண்டு வந்து இதுல வந்து ஒரு டைட் பண்ணி ஒரு ஒரு மூட்டை, மண் மூட்டை, இதுல வந்து வெயிட்ட கட்டுற மாதிரி புள்ளி எல்லாம் போட்டு வடிவா காட்டியிருக்கான். அங்க அப்படி இருக்காது, ஒரு மூட்டை எடுத்து, ஒரு வெயிட்டான மூட்டை எடுத்து இதுல கனெக்ட் பண்ணி போட்டு இழுத்து அப்படியே கீழே காட்டி விட வேண்டியதான். என்ன ரீசன் என்றால், எலும்புகள் உடைஞ்சாக்களுக்கடா அந்த எலும்பு வந்து உடைஞ்சதுன்னா ஒரு இடைவெளி கொண்டு வந்துடும். அந்த இடத்துல அந்த இடைவெளியை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணினாலே காணும். எலும்பு உடைஞ்சிட்டு என்றால் அந்த இடத்தை வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அந்த இடைவெளியை அதே சைஸ்ல மெயின்டைன் பண்ணினாலே காணும். அப்ப அதுக்காண்டி என்ன செய்யறதுண்டா, இதுல ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இழுத்து வைக்கிறது. இழுத்து வச்சா அந்த எலும்பு என்ன செய்யாது, கிட்ட போய் திருப்பி அந்த இடத்துல ஒட்டாது. அப்ப அந்த இடைவெளியை வச்சு கொண்டிருந்தா, அந்த இடைவெளி இருக்கிறதால என்ன நன்மை என்று பார்த்தோம் என்றால், இப்ப எலும்பு உடைஞ்சிட்டு வையன், இந்தா இதான் கூட எலும்பு, இதுல உடைஞ்சிட்டு, இந்த இப்படி உடைஞ்சிட்டு என்றால் இந்த இதுல ஒரு இடைவெளி வந்திருந்தாடா, இதுல ஒரு இடைவெளி வந்துடும். இந்த இடைவெளி என்ன செய்ய பார்க்கும், திருப்பி போய் அந்த இடத்துல முட்டை பார்க்கும், கால் கட்டையா போயிடும்.
காய்க்கிற விளங்குதா? அப்ப அங்க என்ன செய்யறது என்றால், இவருக்கு ஒரு போர்ஸை கொடுத்து இழுத்து வச்சிருந்தால் இந்த இடைவெளி வந்து காலப்போக்குல கல்சியத்தால திருப்பி ஃபோம் ஆகி புது எலும்பு வந்துருக்கு. விளங்குதா? அப்படி என்ன கால் ஷோர்ட் ஆகாது. அதுக்காட்டித்தான் இந்த ஒரு செட்டப். அப்ப விளங்குதா சொல்றது? அப்ப இதுல என்ன செய்யறாங்க, இந்த காலில் இந்த இடத்துல கட்டி இதுல வந்து இப்படி கொழுவுறாங்க. கொழுவினம் என்றால் இதுல வந்து ஒரு புள்ளி ஒன்று இருக்கும், ஒரு இது ஒன்று இருக்கா, இப்படி வருது. இதுல என்னதா புள்ளி, இதுல என்ன ஒன்று இருக்குது, இதுல ஓகே தானே? இதுதான் செட்டப். அப்ப இந்த செட்டப்ல பாருங்கடா, இந்த ஆங்கிள் தந்து கிடக்குது எவ்வளவாம், இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இதுல சில பேர் எந்த இடத்துல விடாவிடுவீங்க என்றால், வடிவா நான் சொல்றது கேளுங்கோ, ஒரு இழையில இருக்கிற டென்ஷன் டி என்றால் அது எந்த கோணத்துல இருந்தாலும் அந்த இழையில இருக்கிற டென்ஷன் டி தான். அதுல குழம்ப கூடாது. என்ன சொல்ல வாரன் என்றால், வழியா பாருங்கடா, எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து இப்படி ஒரு புளி இருக்குது, அதாவது ஒரு என்னது கப்பி ஒன்று இருக்கு. இதுல வந்து ஒரு பெரிய வெயிட் ஒன்றை கட்டி விட்டுக்கிறாரு, பெரிய வெயிட் உண்டு. இந்த இடத்துல நான் ஒரு டி என்ற டென்ஷனை அப்ளை பண்ணுவனாக இருந்தால் இது இப்ப ஸ்டேபிளா இருக்குது. வழியா கவனிங்கோ. இப்ப இது நிலையாக இருக்குது. இது ஒரு புள்ளி, ஒரு கப்பியில ஒரு இலையை கொடுத்தடா, நான் என்ன செய்யறேன்டா, கட்டுறேன். நான் என்ன செய்யறேன்னா, ஒரு பெரிய ஒரு மேச எம் என்ற மேச இதுல வச்சிருக்கிறேன் கால் பண்ணி. இதுல நான் டி என்ற டென்ஷனை கொடுக்குறேன் என்றால் இப்ப இது சமநிலையில இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். அப்ப உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த இடத்துல தாக்குற ஃபோர்ஸ் எம்ஜி ஆக இருந்தால் இவரை சமநிலையில மெயின்டைன் பண்ணணும் என்றால் இவருக்கு மேல் நோக்கியும் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் எம்ஜி ஆகத்தான் இருக்கும். இந்த எம்ஜி என்னவாக இருக்கும், அவற்றை டீக்கு சமனாக இருக்க. நான் கொடுக்குற டீக்கு எம்ஜி இவற்றை வெயிட் சமனாக இருந்தால்தான் அந்த இடத்துல அவர் சமநிலையில இருப்பார். ஓகே, சோ இந்த டி வந்தவளவு இப்ப எம்ஜி அது இருக்கட்டும். இப்ப நான் அது கதைக்க வரே இல்லை, அது உங்களுக்கு தெரியும், அது எம்ஜி தான் உங்களுக்கே தெரியும். இப்ப நான் என்ன கதைக்க வாரன் என்றால், இந்த இடத்துல டி என்றாலடா இந்த இடத்துலயும் என்னதான் டி தான், இந்த இடத்துலயும் டி தான், இந்த இடத்துலயும் டி தான், இந்த இடத்துலயும் டி தான். அப்ப இந்த இதுக்குள்ள வளைஞ்சு போகுதுக்காண்டி இதுக்குள்ள நீங்கள் வேற ஒண்ணும் போடுற இல்லை தானே. சோ ஒரு இலையில இருக்கிற டென்ஷன் டி என்றால் த்ரூ அவுட் அந்த அந்த ஃபுல் ஹோல் லெங்க்லயுமே என்னதான் டென்ஷன் டி தான் இருக்க போகுது. ஓகே தானே? சரி, அப்ப இங்க அதான் சொல்ல வர. அப்ப இவர் சமநிலை தானே. அப்ப அடுத்த விஷயம் கதைக்கிறாங்க, இந்த ரொட்டால இந்த கோளால இந்த காலுக்கு 80 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுதுதான். அப்ப வழியா பாருங்களா, இவர் பிடிச்சு இந்த காலுக்கு 80 நியூட்டன் விசையை கொடுப்பதாக இருந்தால் எகாயின் இந்த இது பிடிச்சு திருப்பி இந்த ரொட்டுக்கு எவ்வளத்தை கொடுக்கும், 80 நியூட்டனை கொடுத்து கொள்ளும். அப்ப இந்த இடத்துல தாக போற ஃபோர்ஸ் 80 நியூட்டன். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு தாக போதென்றால் இது எம்ஜி, இது எம்ஜி. திருப்பி இந்த எம்ஜிக்கு இந்த இலையால இந்த திணிவுக்கு எவ்வளவு கொடுக்கப்படும், எம்ஜி கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டா தான் இது சமநிலையில இருக்கலாம். நமக்கு வேற கீழ் நோக்கி எம்ஜி, இலையால வரை கொடுக்கப்பட்டது மேல் நோக்கி எம்ஜி. இலை பிடிச்சு இந்த திணிவை மேல் நோக்கி எம்ஜியோட கொடுக்கும் விசையை கொடுக்குமாக இருந்தால் அந்த எம்ஜி வந்து இலைக்கு என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கியோட எம்ஜியை கொடுக்கும். அப்ப இந்த இலையில எம்ஜி எம்ஜி எம்ஜி, அப்ப எல்லா இடமும் அப்படி இருந்தா எம்ஜியா தான் இருக்க போகுது. அப்ப என்ன செய்ய மாட்டாங்க, இலை இந்த கட்டின புள்ளியை பிடிச்சு எம்ஜியோட திருப்பி இழுக்கும். இழுத்தால் அது பிடிச்சு திருப்பி இலைக்கு எம்ஜியை கொடுக்கும், இலைக்கு எம்ஜியை கொடுக்கும். இப்படித்தான் நடக்குது சம்பவம். அப்ப இங்க வேணா இந்த இடத்துல எவ்வளவா இருக்க போகுது, எம்ஜியா இருக்க போகுது. இந்த இடத்துல எவ்வளவா இருக்க போகுது, எம்ஜியா இருக்க போகுது. என்ன நடந்தது வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. என்ன நடந்தது, இது எம்ஜி என்ற ஃபோர்ஸ், இவர் சமநிலை இருக்கணும். எனவே இளையால் இவருக்கு மேல் நோக்கி எம்ஜி கொடுக்கப்பட்டது. தென் இந்த இளையால் இவருக்கு எம்ஜி மேல் நோக்கி கொடுக்கப்பட்டால் இது தாக்க விசை. இவர் என்ன செய்வார், இலைக்கு மரதாக்கமாக கீழ் நோக்கி எம்ஜியை கொடுப்பார். இதுல எம்ஜி அப்ப இது பிடிச்சு இந்த இடத்த எம்ஜியோட இழுக்கும். அப்படியே போய் இந்த எம்ஜி அப்படியே போய் இந்த இடத்தை பிடிச்ச எம்ஜியோட கீழே இழுக்கும். அது என்ன செய்யும் என்றால் திருப்பி இளைய பிடிச்சு மேல் நோக்கி எம்ஜியோட திருப்பி இழுக்கும். அப்ப இது அப்படி இருந்தா எம்ஜியோட திருப்பி. அப்ப இதுதான் சமநிலைக்குரிய ஐடியா. எனக்கு ஃபைனலி என்ன தேவை,
இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளவு எம்ஜி, இதுலயும் எம்ஜி, அதுக்கு மாற்ற கிடைக்கிடம் இல்லை. இலை முழு நீளங்களிலும் அதே விசைதான். ஆனால் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, இப்பதான் சொன்னான் மூவிசைகளின் சமநிலை. இது ஒரு விசை, இது ஒரு விசை, இது ஒரு விசை. எனவே இந்த திசையில 80 தாக்கினால் இவற்ற ரெண்டு பேற்ற கிடைக்கூறும் 80க்கு சமனா இருக்கும். வடிவா சொன்னான் அதாவது மூவிசைகளின் சமநிலை என்றால் பலவிதமா நாங்கள் கணிக்கலாம்னு சொன்னான். இப்ப முக்கோண விதியை பாவிச்சு கணிக்கலாம். எங்களோட அந்த லாமியின் தேட்டம் தான் காய்ச்சினான். அந்த இந்த விசையன்கள் இந்த கோணத்துல சைன் பெருமானம், மற்ற விசையன்கள் அவற்றை சைன் பெருமானம் காய்ச்சன், அதை போட்டும் செய்யலாம். இதுல என்ன நாங்கள் யோசிக்கலாம், இப்ப கிடைத்திசையில விளையில் விசை பூஜ்ஜியமாக இருக்கணும், நிலைக்குத்து கூறுலையும் விளையில் விசை பூஜ்ஜியமாக இருக்கணும், இதை போட்டும் செய்யலாம். அப்ப எனவே எனக்கு பார்க்க ஈஸியா கிடக்கு. நான் என்ன யோசிக்கிறேன், எம்ஜியிட பிரிச்ச உரை போட்டு செஞ்சுட்டு போறது ஈஸி. அதாவது கிடைத்திசையில என்ன நடக்க போகுது, கிடைத்திசையில இந்த திசையில தாக்குற விஷயம் எவ்வளவுடா, இது எம்ஜி என்றால் இது கொஸ். அப்ப இவ்வளவு வந்து எம்ஜி கொஸ் 30, எம்ஜியினுடைய கொஸ் 30. இவரால பிரிச்சால் இவரால இன்னொரு எம்ஜி கொஸ் 30, எம்ஜி கொஸ் 30. அப்ப இங்கால பக்கம் எவ்வளவு ஃபோர்ஸ் என்றா, இங்கால பக்கம் 2mg cos 30. அது என்னத்துக்கு சமன், 80 நியூட்டனுக்கு சமம். அதுதான் ஐடியா. ஓகே தானே? சோ 2mg cos 30 80 நியூட்டனுக்கு சமம். ஓகே தானே? 80. அப்ப என்ன கேள்வி, mg தானே, எந்தானே கேள்வி. அப்ப ஜியும் இந்த 0வையும் பெற்றேன், ஜி 10, இந்த ரெண்டையும் 8 முடினா 4. அப்ப m இன்டு cos 30 எவ்வளவு, √3/2 வந்து 4. ஸோ m சமன் 8/, எவ்வளவுடா, √3 என்று. ஓகே தானே? m சமன் 8/√3. இதான எங்களுக்குரிய ஆன்சர். ஓகே, விளங்க சொல்றது. அப்ப இது வந்து தியரி கதைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் எடுத்தது. அதை சும்மா பாக்குறது உனக்கு ஐடியா தான் பார்க்க இதுக்கு தயவு செய்யப்படுத்தி இப்படியே போட்டு போக வேண்டியதுதான். ஓகே தானே? சரி, அடுத்த கேள்வி. If a 1 farad air field, ஒரு ஃபெரட்ல கதைக்கிறான், கெப்பாசிட்டர் வளமையா ஃபெரட்ல கதைக்கிறதே கிடையாது. கதைக்கிற வளங்க சொல்றது என்ன ரீசன் என்றால், அப்படி ஃபெரட்ல கதைக்கணும் என்றால் பெரிய தட்டா இருக்கணும். விளங்க சொல்றது சாதாரணமா நாங்கள் எங்கட கணக்குல எவ்வளவு காலமா காய்ச்சி கொண்டு வர்றது மைக்ரோ ஃபெரட்ல தான் காய்ச்சி கொண்டு வரோம் கெப்பாசிட்டேஷன். அப்ப இங்க வந்து ஃபெரட்ல கதைக்கிறான். ஃபெரட்ன்றது மிகப்பெரிய ஒரு கெப்பாசிட்டேஷன். ஓகே தானே? ஃபீல்ட் parallel plate capacitor is made by using two metal sheet. அதாவது 2 உலோக தட்டுகளை பாவிச்சு சமாந்தர தட்டு கொள்ளளவியை தயாரிக்கிறானா. ஓகே பாப்போம். Each of area A separated by 0.9 centimeter. Area A would be the, அப்ப என்ன ஏரியா இது கேட்கிறான். ஓகே, இங்க பாருங்கடா. அப்ப கெப்பாசிட்டர்ண்டா என்னன்னு பார்த்தோம்டாடா, ஒன்றுமில்ல, ஜஸ்ட் என்ன, ஒரு சார்ஜ் அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய தனக்குள்ள சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கெப்பாசிட்டர். அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி parallel plate கெப்பாசிட்டர் மட்டும்தான் இங்க இருக்கண்டு இல்லை. கெப்பாசிட்டர் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதுக்கு பேர் ஏற்றத்தை சேமிச்சு வச்சிருக்குது என்றால் கெப்பாசிட்டர் தான். அவ்வளவுதான் கதை. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப சும்மா பார்ப்போம். என்னென்றால் இங்க பாருங்கடா, இப்ப இதுல வந்து இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இங்க பாருங்க, இதுல வந்து இன்னொரு சார்ஜ் ஒன்று அப்படி கொண்டு வர, இவர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இவர் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். சும்மா பாருங்க, ஜஸ்ட் சிம்பிள். டேய் கஷ்டப்பட்டு பார்க்காத ஒன்றையும் ஜஸ்ட் சிம்பிளா பார். நார்மலா ஒரு சார்ஜா ஓகே, அப்படி கதைச்சு போலாதுங்கடா பிசிக்ஸ். இது ஒரு கெப்பாசிட்டர் பெரிய பாடம் அங்க ஒன்றும் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா கதைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு பாடம் பிளாங்க். இங்க பிளஸ் ஐட்டம் என்ன செய்யும், இவருக்கு என்ன தேவை, பிளஸ் என்றால் மைனஸ் தேவை. இங்க இவர் என்ன செய்வார் என்றால் இவர்கிட்ட போய் மைனஸை கொஞ்சம் தூண்டி கொண்டு வர தனக்கு தாவண்டு. அப்ப என்னண்டா இந்த இதுல வந்து பிளஸ் என்ன செய்யும், இந்த ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை கீறி பார்ப்போம், இதுல கீறுவோம். அப்ப என்ன பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி, அப்ப என்ன நடக்குதுங்க, இது நியூட்ரலா இருந்த ஆப்ஜெக்டா இருக்கட்டும், என்னவோ ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், இவர் போய் இது பிளஸ் தானே, இந்த ஆப்ஜெக்ட்ல மைனஸை தூண்டும். எத்தனை மைனஸ்ல தூண்டப்பட்டுச்சதோ நியூட்ரலான ஆப்ஜெக்ட் வழியா அத்தனை பிளஸ் இங்கால வந்து நிற்கும். அது வேற கதை. அது சாதாரணமா ஓயில் நீங்க படிச்ச தூண்டல் தத்துவம். இது
அப்ப இவருக்கும் அப்ப நீ யோசிக்காத இவர்கிட்ட இருந்த முழு ஏற்றமும் இவர்கிட்ட போய் தூண்டிட்டதுன்னு யோசிக்க கூடாது. ஏனென்றால் இவர்கிட்ட தாராளம் ஏற்றம் இருக்கு. இவர் எங்கேயும் போய் தூண்டுவார். இவர் இன்ஃபினிட்டி முடிவிலி வரை போய் தூண்டுவார். எங்கட பூமியில போய் தூண்டுவார். கிட்டத்தட்ட முடிவிலி என்று கதைக்கிறது பூமியை கதைக்கலாம். விளங்க சொல்றது. அப்ப இவர் எங்கேயும் போய் தூண்டிக் கொள்ளலாம். அப்ப இதுல ஜஸ்ட் இதுலயும் போய் என்ன செய்யலாம், ஒரு கொஞ்சத்தை தூண்டிக் கொள்ளலாம். அப்ப என்ன நடக்குது இங்க, இவருக்கும் இடையில ஒரு ஏற்ற சேமிப்பு இருக்கோ இல்லையோ, இருக்குது. அப்ப இதைத்தான் நாங்கள் கெப்பாசிட்டர்னு சொல்றோம். அதை விளங்கிக் கொள்கிறோம். அப்ப கெப்பாசிட்டர்னா நீங்கள் சமாந்தர தட்டா இருக்கணும் அல்லது ஒரு கோள வடிவமா இருக்கணும், அப்படி இல்லை. யாருமே கெப்பாசிட்டர் தான். ஏற்றத்தை சேமிக்கக்கூடிய யாருமே கெப்பாசிட்டர் தான். அதை மறக்க கூடாது. ஓகே தானே? சோ நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றாலனா, இந்த ஏற்றம் இவர்கள் ஒரு பகுதியை தூண்டுது, அவ்வளவுதான். இந்த ஏற்றம் என்ன உண்மையா என்ன ரீசன் இங்கே என்றால், ஒரு மேற்பரப்புக்கும் இன்னொரு மேற்பரப்புக்கும் இடையில தானடா ஏற்ற சேமிப்பு நடக்கலாம். அதான் உண்மை. நீ என்னதான் சொன்னாலும் இப்ப இப்படி யோசிப்பாய், நீ என்னண்டு இங்க இப்படி யோசிப்பாய். இந்த இது ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்குது. அப்ப இவர்ல இருந்து நீ மின்விசை கூட எல்லாம் குறி பார்த்திருப்பாய். எப்படி கருவீங்கள், தனிமையாக்கப்பட்ட ஒரு பிளஸ் ஏற்றம் என்றால் இவர்ல இருந்து முடிவிலி வரை மின்விசை கோடு இப்படி போகும் எல்லாம் படிச்சிருப்பாய். இப்படி இருந்தா முடிவெளி மட்டும் போகும் எல்லாம் படிச்சிருப்பாய். ஓகே, அது முடிவெளி மட்டும் போகட்டும், அது வேற பிரச்சனை. அது எங்க போகுது அதை யோசி. மைனஸை தேடி கொண்டு போகுதுடா. முழங்கா சொல்றது, முடிவெளி மட்டும் போகிறதுன்றது இங்க இம்பார்ட்டன்ட் இல்ல. அது எங்க போகுதுன்னா மைனஸை தேடி போகுது. அது எந்த இடத்துல இருந்தாலும் தேடி போகும். அப்ப தனி ஒரு மேற்பரப்புல மட்டும் ஏற்றம் சேமிக்கப்பட்டிருக்கலாம்ன்றது பொருத்தமான கதை இல்லை. அப்ப ஒரு மேற்பரப்புக்கும் இன்னொரு மேற்பரப்புக்கும் இடையில தான் ஏற்ற சேமிப்பு இருக்கலாம். விளங்க சொல்றது. அதுக்கு இது உதாரணம். இவர் என்ன செய்வார், இப்ப இந்த இவர் மிச்ச கோடுகளை இந்த வேறு இடங்களுக்கு அனுப்புவார். அவருக்கு எங்க அனுப்பலாம் இங்கே அனுப்பி கொண்டிருக்கும், அது பார்த்து கொண்டிருக்காது. பட் என்ன நடக்கும் என்றால், இங்க கொஞ்சம் சரிவு இதுக்கிட பாத்தீங்க என்றால் கொஞ்சம் கோடுகள் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கு. என்ன ரீசன் என்றால்டா, என்னதான் இவர் முடிவெளியில போய் தூண்டலாம் என்றாலும் இவருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் கேட்க தூண்டுறதுக்கு இவரை கஷ்டப்பட்டு வெளியால் அனுப்பணும். சோ ஒரு கொஞ்ச ஏற்றத்தை வெளியால் அனுப்பி, கொஞ்சம் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏற்றத்தை வெளியால் அனுப்பினாலும் இந்த இடங்கள் கொஞ்சம் அடர்த்தியாகப்பட்டிருக்கணும். ஏற்ற கொஞ்சம் கூட செறிவா இருக்கும். ஏன் இவர்ல தூண்டலாம் என்ற ஒரு ரீசனுக்காண்டி. அப்ப அவரை ஈஸியா அங்க தூண்டலாமோ அங்க தூண்டி கொள்றதான் கொமனானவற்ற வேலையா இருக்கு. ஓகே தானே? சோ இது கெப்பாசிட்டர்ன்றா இதுதான் அர்த்தம். ஏற்றத்தை சேமிச்சு வச்சுக்கக்கூடிய ஆக்கள். அது ஏற்றம் என்னங்க வச்சுக்கொள்ளலாம், மின் சக்தி என்னங்க வச்சுக்கொள்ளலாம். மின் சக்தியையும் சேமிச்சு வச்சிருக்கோம். இன்னும் வட்டவர் கதைக்கலாம். ஓகே, இப்ப எங்களுக்கு என்ன கெப்பாசிட்டர்ண்டா என்ன, அது அடுத்த பிரச்சனை. டெபினிஷன் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்றால், கெப்பாசிட்டர்ண்டா என்னென்றால் ஒன்றுமில்ல, ஜஸ்ட் இங்க பாருங்கடா, இது ஒரு ஏற்றத்தை சேமிக்கக்கூடிய ஒரு ஆள் என்றால், இவர்களை நான் ஏற்றத்தை சேமிக்கும் போது ஒரு பிளஸ் கியூ ஏற்றத்தை வைக்கிறேன் பாபம். ஒரு ஏற்றத்தை நான் இவர்கிட்ட கொடுக்க இவற்ற வோல்டேஜ் கூடும், இவற்ற எனர்ஜி கூடும். அதை ஞாபகம் கொள்ளும். அப்ப ஒரு ஆள் ஒரு ஏற்றத்தை வச்சிருக்கிறா, ஒரு ஒப்ஜெக்ட் ஒரு ஏற்றத்தை வச்சிருக்கும் என்றால், இப்ப நீ வச்சிருப்பியா ஏற்றத்தை? இல்ல. இந்த இவர் ஏற்றத்தை எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருப்பா? வச்சிருக்க மாட்டார். ஏனண்டா எனர்ஜி கூடிரும். அப்ப எனர்ஜி சாதாரணமா கூட எந்த சடப்பொருளும் விடாது. அப்ப இவர்கிட்ட ஒரு ஏற்றத்தை நான் கொடுப்பனாக இருந்தால் அவற்ற சக்தி கூடிரும். அப்ப நான் எவ்வளவு அப்படியே வழங்கிக் கொள்ளணும். சக்தி என்பது வோல்டேஜ், அழுத்தம் தான். அழுத்தம் என்பது ஒரு வகையான சக்தி. அழகு ஏற்றத்தில் சேமிக்கப்பட்ட சக்தி. அழுத்தம் என்பது ஒரு சக்தி, அதை மறக்க கூடாது. விளங்க சொல்றது. அப்ப இவர்கிட்ட நான் கெப்பாசிட்டர் கதைக்கிறது என்னென்றால் இவ்வளவுதான். இவருடைய கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு கியூவின் கீழ் டெல்டா வி என்று கதைப்போம். இதுதான் கெப்பாசிட்டர். அது என்ன கியூவின் கீழ் டெல்டா வி என்றால், இவரில் நான் ஏதோ ஒரு ஏற்றத்தை நான் கொடுக்குறேன். கொடுக்க அவர்ல ஏற்படுற வோல்டேஜ் அதிகரிப்பு, அதாவது என்ன ஈஸியா சொல்ல போனா, இந்த கடத்தியில இருக்கிற வோல்டேஜ் ஓரளவினால் அதிகரிக்க வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய ஏற்றம் தான் கெப்பாசிட்டர். அவ்வளவுதான். சிம்பிள். விளங்குதா? ஒரு கடத்தி இருக்கு, அவற்றை ஆல்ரெடி அவற்றை அழுத்தம் 2 வோல்ட் சும்மா வைப்போம். இப்ப நான் அவற்றை அழுத்தத்தை 1 வோல்ட்டால் அதிகரிக்க வேணும். 1 வோல்ட்டால் அதிகரிக்கணும் என்றால் இப்ப 3 வோல்ட்டுக்கு கொண்டு வர வேணும். அதுக்கு நான் 1 கூலோம் ஏற்றத்தை கொடுக்கணும் என்றால் கெப்பாசிட்டர் 1. அவ்வளவுதான். இப்ப இன்னொரு கடத்தி இருக்குது, அழுத்தம் 0 இருக்குது. அவற்றை அழுத்தத்தை நான்
1 வோல்ட்டால் அதிகரிக்க வேணும். அப்ப 0 இருக்கிறது 1 வோல்ட்டுக்கு கொண்டு வர வேணும். கொடுக்க வேண்டிய ஏற்றம் 50, கொடுக்கக்கூடிய ஏற்றம் 50 கூலும் என்றால் கெப்பாசிட்டேஷன் 50. அதுதான் விஷயம். அப்ப என்ன விளங்குது? இலகுவா அப்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் போது அழுத்தம் பெருமளவுல அதிகரிக்க கூடாதுங்க. அதிகரிச்சால் கெப்பாசிட்டர் குறைஞ்ச காலத்தான் இருப்பார். விளங்க சொல்றது. அப்ப இயன்ற அளவு அப்ப அதான இதுல மீன் விளங்க சொல்றது. அப்ப உங்களுக்கு விளங்க வேணும், ஏற்றத்தை நான் கொடுக்க அந்த வோல்டேஜும் கூடிக்கொண்டுதான் போகும். அதை விளங்கிக் கொள்ள வேணும். ஏற்றத்தை நான் கொடுக்க சக்தி கூடிக்கொண்டே போகும். ஆனால் யாருக்கு நான் ஏற்றத்தை கொடுக்க சக்தி அதிகரிக்கிற அளவு கொஞ்சமா இருக்குதோ அவர்தான் கெப்பாசிட்டர் கூடினார். இந்த விஷயத்த அடிப்படையா விளங்கி வச்சுங்கன்னா பாடம் ஈஸி. விளங்குதா? அப்ப என்ன கதைக்கிறேன், கெப்பாசிட்டரோட தன்மை தான். ஏற்றத்தை கொடுக்குறீங்க, சந்தோஷமா வாங்குது என்றால் அது கெப்பாசிட்டேஷன் கூடினார். விளங்கா சொல்றது? ஏற்றத்தை கொடுக்குறீங்க, கொஞ்சம் பஞ்சிப்படுகுது, அவர்கிட்ட சக்தி டக்குன்னு கூடிட்டு என்றால் அது குறைஞ்ச கெப்பாசிட்டேஷன் கொண்டால். அப்ப கெப்பாசிட்டர் என்றால் ஒரு மேற்பரப்புல நீங்கள் ஒரு ஏற்றத்தை ஏத்துறீங்க, அந்த ஏற்றத்தால அந்த மேற்பரப்புக்கும் வேறொரு மேற்பரப்புக்கும் இடையில்தான் ஏற்றம் சேமிக்கப்பட்டிருக்க போது. இதை யோசிப்பேன். இவருக்கும் இடையில ஏற்ற சேமிப்பு இருக்குது. அப்ப இதுக்கும் இடையில ஏற்ற சேமிப்பு எவ்வளவு, அதன் கீழ் இவருக்கும் இடையில அழுத்த வேறுபாடு. தட்ஸ் இனஃப். So C is equal to Q over delta V. ஓகே தானே? அப்ப இது Q என்றது சேமிக்கப்பட்ட ஏற்றத்தினுடைய அளவு, இந்த இரண்டு மேற்பரப்புகளும் இடையில் சேமிக்கப்பட்ட ஏற்றத்தினுடைய அளவு. டெல்டா V என்றது அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு. அவ்வளவுதான். இதைத்தான் நாங்கள் கெப்பாசிட்டர் கதைக்கிறோம். சொல்றது. ஓகே, இப்ப எங்களுக்கு கதை என்னது? சமாந்தர தட்டு கொள்ளளவை பற்றி கதைக்க போறோம். லைட் நோட் பண்ண கூட சரி, இங்க பாப்போம். நாங்கள் ஸ்ட்ரைட்டா எங்கட சமாந்தர தட்டு கொள்ளளவிக்கே போவோம். என்ன சரிதான்? இங்க பாப்போம்டா. இப்ப சமாந்தர தட்டு கொள்ளளவி. ஓகே, என்ன அப்படின்னா என்ன? இரண்டு தட்டுக்களுக்கு இடையில ஏற்ற சேமிப்பு இருந்தால் அதுக்கு பேர் கெப்பாசிட்டர், சமாந்தர தட்டு கொள்ளளவி. அப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் அது இரண்டு தட்டுகளுக்கு இடையில இருக்க வேணும்? 3-4 தட்டுகள் இருக்கலாம், அதுவும் கெப்பாசிட்டர் தான். அது ஒரு கெப்பாசிட்டரோட இன்னொரு கெப்பாசிட்டரை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி கொண்டு போறது. அப்ப குறைந்தபட்சம் ஏற்றம் சேமிக்கப்பட்டிருக்கணும் என்றால் 2 தட்டுக்கள் வேணும். அதான் உண்மை. ஓகே தானே? சரி, அப்ப என்னண்டு இது நடக்குது? உண்மையா என்ன நடக்குது என்றால், ஜஸ்ட் சும்மா ஒரு இமேஜின் பாருங்கடா. ஜஸ்ட் ஒரு விஷயம் படிக்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்தா தெரியாத விஷயத்தை நோக்கி போகணும். அப்ப என்னென்றால், அப்ப இது ஒரு மெல்லிய தட்டு. சரி, இங்க பாருங்கடா, இங்க பாருங்க, இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு. ஓகே தானே? நல்ல கேள்விகள் போடுறவங்க இதுல பெரும்பாலும் கெப்பாசிட்டர்ல வர கேள்வி நல்ல கேள்வியா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையில எப்படி ஏற்றத்தை சேமிக்க போறோம், அதான் இங்க முக்கியம். கட்டாயம் வெரிசன் ஒரு MCQ இது இல்லாம பேப்பர் வேற ஆகும். கெப்பாசிட்டர் இல்லாம ஒரு பேப்பர் வேற ஆகும். ஒவ்வொரு MCQ முக்கியம். அப்ப என்ன இதுக்குள்ள ஏற்றத்தை சேமிக்க போறோம்னு பார்த்தோம் என்றால் ஒன்றுமே இல்லை, பேட்டரி. விளங்குது? அவர் பேட்டரியை கொண்டு ஓடிவிட்டா சரி. அப்ப இதுக்கு என்ன, ஒரு பேட்டரியை கொண்டு போறோம். ஓகே தானே? பேட்டரியை கொண்டு போறோம். ஓகே, பேட்டரியை கொள்கிற பேட்டரி இதுக்குள்ள ஏற்று தரப்ப போதென்றால் பேட்டரி எப்படிப்பட்ட ஆளுன்றதை விளங்க வேணும். பேட்டரி எப்படிப்பட்ட ஆளுன்றா அவர் ஏற்றுதான் வச்சிருப்பார். அவ்வளவுதான். பேட்டரிக்குள்ள நடக்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். பேட்டரி ப்ரொடியூஸ் பண்றது ரசாயன சக்தியை, கெமிக்கல் எனர்ஜியை தான் பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு இருக்க போகுது. அப்ப அந்த ரசாயன தாக்கத்தின் மூலம் உருவாக்கப்படுற அந்த ரசாயன சக்தி இருக்கு தானே, அது பேட்டரியினுடைய மறைமுனையிலிருந்து மறைமுனைக்கு கொண்டு வந்து இலத்திரனை தாராளமா போட்டு கொண்டிருக்கு.
விளங்க சொல்றது. நீ கடையில போய் பேட்டரி பண்றீங்கள், அந்த பேட்டரி 1.5 வோல்ட்டுடைய பேட்டரி என்றால் என்ன மீனிங் என்றால், அந்த பேட்டரிக்கும் என்ன பேட்டரியுடைய 2 முனைகளுக்கும் இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு தான் 1.5 வோல்ட். அத ஒரு ஒரு வோல்ட். எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இது ஒரு பேட்டரி என்றால் இது பாசிட்டிவ் போல், இது நெகட்டிவ் போல். என்ன நடக்குது உண்மையா என்றால், இதுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால இவர் என்ன செய்வார், எலக்ட்ரான்ஸை கொண்டு வந்து ஒரு பக்கமாக போட்டுக் கொண்டிருப்பார். அதால பிளஸ் ஒரு பக்கமாக போய் கொண்டிருக்கும். இங்க பிளஸ், இங்க மைனஸ். ஆனாலும் இது ஒரு தட்டு, இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு. அப்ப இங்க பிளஸ் இங்க மைனஸ் போறதால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் உண்டு, இதுக்குள்ள எப்படி ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இதுக்கு குறுக்க அழுத்த வேறுபாடுதான் என்னது, டெல்டா வி தான். ஜஸ்ட் ஒரு 1.5 வோல்ட் வச்சுக்கொள்றேன்னு. இதுதான் உங்களோட பேட்டரியோட வோல்டேஜா இருக்கு. இதுதான் பேட்டரியினுடைய மின்னியக்க விசையாக இருக்க போகுது. ஐடியா விளங்க சொல்றது. சோ என்ன கன்செப்ட் பாக்குறோம், ஒரு பேட்டரி என்றா கெமிக்கல் ரியாக்ஷன். இதை பற்றி எல்லாம் கேள்விகள் போடுவான் எம்சிக்யூ, கட்டாயம் போடுவான். அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால ஒரு பக்கம் மறையேற்றத்தை கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்குது, அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பக்கம் நேரேற்றம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. விளங்க சொல்றது. அப்ப இது வந்து ரசாயன சக்தி இதுக்கு இருக்க போறது. அப்ப இந்த மறையேற்றம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இதுல கணக்கு இருக்கலாது, இரண்டாவது ஏற்றுக்கொள்ளாது. என்னடா மறையேற்றம் ஒரு இடத்துல மைனஸ் தேவையெல்லாம் போகுதுன்றா சக்தி கூட விரும்பாதுடா. இந்த இதுல பிளஸ் ஒரு கட்டத்துக்கு மேல வராது, ஏனண்டா அது எடுக்காது, தள்ளும் தள்ளும். இப்ப இவர் தூக்கிங்கால போட அது தள்ள வலிக்கிட்டு. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல பேட்டரி அப்படி, இதான் புது பேட்டரி. இந்த பேட்டரியை வந்து நீ ஒரு வயரை கொழுகி விட்டி என்றால், அப்ப இப்ப என்ன பிரச்சனை, மைனஸை பொறுத்த வரையில அவருக்கு பிளஸ் தேவைதானே. அப்ப அந்த மைனஸை பொறுத்த இந்த மைனஸ் நீங்க ஓடிடலாம், ஆனா பேட்டரிக்குள்ள ஓடிக்கிறார். அடையா விளங்கிக்கோ. இப்ப என்னென்றால் இங்க வேங்கடா, என்னென்றால் இதுல இருக்கிற மைனஸுக்கு பிளஸ் தேவை. அப்ப நீ யோசிக்கலாம், இதுக்குள்ள அப்படி ஓடிடலாம் தானே என்று. அது ஓடாது, என்கிட்ட கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் பெரிய செட்டப் நீட்டு, கொஞ்சம் அதுக்குள்ள தடைகள் கூட இருக்கும். அவர் ஓட விட மாட்டார், ஓட முடியாது. அப்ப இவர் எப்படித்தான் ஓடலாம் என்றால், இதுக்குள்ள ஒரு வயர் அணைச்சுப்பார். ஒரு வயர் அணைச்சு பாத்தீங்க என்றால் இந்த மறையேற்றம் இதுக்குள்ள ஓடிட்டு இதுக்குள்ள வந்துச்சு. இப்படிதான் நடக்க போகுது சம்பவம். ஓகே தானே. சோ அது இருக்கட்டும். அப்ப பேட்டரியை பொறுத்தவரையில ஒரே ஒரு கன்செப்ட் என்னென்றால், அந்த பேட்டரி மறையேற்றத்தை வெளியால விட வேண்டும் என்றால், மறையேற்றம் எப்படி ஓடும் என்றால், இதுதான் மின்னோட்ட பாதை. சின்னலே படிச்சிருப்பீங்க. அதாவது இலத்திரன் இவ்வாறு அசைகமாக இருந்தால் மின்னோட்டம் இவ்வாறாக அசையும். தட்ஸ் இட். சோ இப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், பேட்டரிக்கு ஒரு பழக்கம், தன்னிலிருந்து வெளியாளவான மறையேற்றம் திருப்பி தன் நேர்முனைக்கு வருமாக இருந்தால் மட்டும்தான் மறையேற்றத்தை வெளியால விடும், இல்லாத விடாது வெளியால. சும்மா யோசிக்க, இந்த கம்பி அறுத்து விடு, மின்னோட்டம் போடு மேதால ஓடாதடா. ஏன், இந்த மைனஸ் இங்கால வந்து செய்யறாது, அது உள்ளால வர இயலாது, அது அப்படித்தான் செட்டப். ஓகே தானே. அப்ப அதுதான் பேட்டரியுடைய கன்செப்ட். அப்ப இங்க என்ன செய்ய போறோம், இரண்டு தட்டுக்கள் அப்படி பக்கத்துல வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள பேட்டரியை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அப்ப பேட்டரி என்ன யோசிக்கும், இந்த மறையேற்றத்தை இங்கால கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டு வருவோம் பேட்டரி பிளான் பண்ணும். அப்ப அதுக்கான பேட்டரி என்ன செய்யும், இந்த மறையேற்றம் வலிக்கிடுவார். படியாப்பார் இந்த மறையேற்றம் வலிக்கிடுவார். இந்த வலிக்கிற இப்படி வருவார், இதால வருவார், இந்த வந்துடுவார். இதுல வந்து நிப்பார். இப்ப மறையேற்றம் நின்று பார்க்கும், பாஞ்சிங்கால போகும்போது பார்க்கும், போகலாது. என்ன ரீசன், ஏஆர் வழி, அது வெப்ப காவலி, சாரி மின் காவலி, வெப்ப காவலி, மின் காவலி எல்லாம். அப்ப அது என்ன செய்யாது, இதுக்குள்ளால இலத்திரனை இங்கால போக அனுமதிக்காது. அதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப அப்ப என்ன செய்யலாம் என்றால், இந்த இரண்டு தட்டுகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தை மிக மிக குறுகிய தூரமாக மாத்தி விடலாம். சரியான சின்ன தூரம், நினைச்சு பார்க்கல அளவு குட்டி தூரமா மாத்தலாம். இது ஒரு தட்டு இந்த இப்பளவு, இந்த சரியா இடவழியே உண்ட கண்ணுக்கு தெரியாத அளவு இடவழியில மாத்தலாம். அப்ப என்ன பிரச்சனை என்றாங்க, அப்படி மாத்திராத பல பிரச்சனை, பிராக்டிகல் வைஸ் கணக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றேன். என்னென்றால், இந்த மறையேற்றம் இருக்குதான், இந்த மறையேற்றம் என்ன செய்வார் என்றால், அப்படி பக்கத்துல இப்ப இந்த இடவழி சரியான குறைவில் எடுத்துக்கொள்ளும் போப்ப. அப்ப இதுல இருந்து வலிக்கிற மறையேற்றம் என்ன செய்யும், இப்ப இங்க வைணிக்க போகுது. இந்த இவர் என்ன செய்வார் என்றால், இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல கழிச்சு விடுவார். தூண்டல் இது வந்து இன்டியூஸ் பண்ணித்தான் இங்க சம்பவம் நடக்க போகுது. இதுல வந்து மறையேற்றம் நேர அங்கால பாயாது. இந்த தட்டுல இருக்குதானே கணக்க மறையேற்றம், அந்த தட்டுல இருக்க மறையேற்றத்தை இங்க போன்னு சொல்லி அனுப்பிவிடும். அப்ப என்ன நடக்கும், இங்க கணக்க மைனஸ் இருக்குது,
அது இங்க ஒரு மைனஸ் தான் வந்திருக்குது. சோ அது என்ன செய்ய பார்க்கும் என்றால் தொடர்ச்சியாக இங்க இருந்து மறையேற்றம் இங்க வர பார்க்கும். வேற இந்த தொடர்ச்சியாக வரும். மைனஸ் தான் தள்ளும். மைனஸ் ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்களா, முக்கியமான கன்செப்ட் என்னென்றால் முதலாவது மறையேற்றம் வர்றது ஓகே, அது இந்த தட்டை ஏற்றுக்கொள்ளுது நான் இல்லை என்று சொல்லல. இரண்டாவது மறையேற்றம் உங்களுக்கு இதுல வந்துச்சென்றால் இந்த தட்டுல இப்ப ஏற்ற செறிவு கூடுதல்லோடா. அப்போ ஒரு இடத்துல ஏற்றம் அதிகரிக்கிறதுன்றது அது உறுதி இல்லாத தன்மை தானே, அந்த தட்டினுடைய மின்சக்தி அதிகரிக்கிற மாதிரி. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளாதுதான் உண்மையா. ஆனாலும் இந்த பேட்டரி கொஞ்சம் பவர்ஃபுல்லானால் விளங்கு அதைக்கிறது. இப்ப இவர் எதிர்ப்பார், இங்க இருந்து இலத்திரன் வலிக்கிட்டு இங்க போறத முதலாவது இலத்திரனை ஏற்றுக்கொள்ளுது. ஓகே, இரண்டாவது இலத்திரன் ஓகே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓகே நீ வான்னு சொல்லுது. தொடர்ச்சியாக இதுல இலத்திரன்கள் ஏற்றப்பட இந்த தட்டு என்ன செய்யும் என்றால் தள்ள வலிக்கிறது திருப்பி இலத்திரனை இங்க. ஆனால் யார் பவர்ஃபுல் ஆனால் இவர் தான் பவர்ஃபுல் ஆனால் அவர் என்ன செய்வார், தள்ளிக்கொண்டே இருப்பார். தள்ளி இந்த மைனஸ் போய் இதுல இருக்கிற மைனஸை கலைச்சு திருப்பி கொண்டு இங்க விடும். அப்ப இவற்றை வோல்டேஜ் குறைய போறது கிடையாது. இவற்றை 1.5 தான், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1.5 தான். சோ திருப்பி தான் வலிக்கிடும். அப்படியே தள்ளி கொண்டிருக்கும். எப்ப ஸ்டாப் ஆகும் இந்த கன்செப்ட், எப்ப ஸ்டாப் ஆகும் என்றால் வடியா விளங்குங்கோ, இதுல மைனஸ் இதுல பிளஸ் என்றால் பிளஸ் இதுல ஒரு அழுத்தம் இருக்கும், மைனஸ் இதுல ஒரு அழுத்தம் இருக்கும். அப்ப இதுக்குள்ள ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று என்ன செய்து கொண்டிருக்கும், உருவாகி கொண்டிருக்கும். அப்ப அதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம், அழுத்த வேறுபாடு உருவாகுதுன்றதை பல வகையில விளங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றது என்றால் பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இருக்கு. பிளஸ்ல இருந்து இப்படி உருவாகிடுமா இல்லையா, உருவாக்கி. அப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நான் கதைக்கிறது என்றால் எப்படி கதைக்கலாம் என்றால் அழுத்த வேறுபாடு சமன் இ இன்டு டி என்று கதைக்கலாம். அதாவது இ டெல்டா வி இன்டு டி என்ற ஒரு சமன்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு என்னண்டு. அதாவது டெல்டா அப்ப இ என்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின் புல வலிமை அழுத்த வேறுபாட்டின் கீழ் தூரத்தினால் தரப்படலாம். விளங்குதா சொல்றது? சோ அழுத்த வேறுபாடு தர மின்புல வலிமை தர தூரமாக இருக்க போகுது. சோ இப்ப என்ன சொல்ல வாரன், இதுக்குள்ள பிளஸ் மைனஸ் என்ற ஒரு ஏற்ற பரம்பல் வந்துட்டு என்றால் இந்த தட்டில் ஒரு அழுத்தம் இருக்கும், இந்த தட்டில் ஒரு அழுத்தம் இருக்கும். இந்த இரண்டுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு ஏதோ ஒரு பிரமாணமாக இருக்க போகுது. அப்ப என்ன நடக்க போகுது இங்கே என்றால் மைனஸ் வர 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 இந்த இடத்துல பிளஸ் உருவாக அளவு கூடவே இருக்கும். அப்ப தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருக்க போகுது. நேரத்துக்கு நடக்காது, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இதுக்கு தான் நடக்கும். நான் சொல்றேன். அப்ப இவற்ற வோல்டேஜ் எவ்வளவுதான் 1.5 வச்சுக்கொள்வோம். இவற்ற வோல்டேஜ் 1.5 வோல்டேஜ் தான். அப்ப ஆரம்பத்துல தட்டுகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 0. அதை விளங்க வேணும். ஆரம்பத்துல தட்டுகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 0. அப்ப இனிஷியலி இந்த தட்டுகள் இரண்டும் எவ்வாறு தொழிற்படும் என்றால் வெற்று கம்பி போல தொழிற்படும். அதுல வெற்று கம்பி தடையற்ற கம்பிகள் போல தொழிற்படும். அப்ப இந்த பேட்டரியை நீங்கள் போட்ட உடனே இதுல ஒரு சாவி ஒன்று இருக்கின்ற வைப்பம். இந்த பேட்டரியை போட்டு அந்த சாவியை நீங்கள் மூடின உடனடியாக இதுல என்னோட விஷயம் இதுல ஒரு தடையும் இருக்குமே, தடையும் போடுறோம் கணக்கெல்லாம் பிழைச்சிருக்கும் தடை போடாட்டி. அப்ப இந்த பேட்டரி இதை மூடின உடனடியாக இதால மிக பெருமளவுல ஏற்றம் பாய வலிக்கிடும். ஏனென்றால் ஆரம்பத்துல இந்த கெப்பாசிட்டர் பூஜ்ஜிய தடையுடையதாக கருதப்படும். அதை விளங்கிக் கொள்ளணும். பாடம் ஈஸி, ஜஸ்ட் அந்த விலங்கு கணக்கு செய்யறது சும்மா செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப நான் கணக்கு சமன்பாடு சொல்லி செஞ்சுட்டு போயிருப்பேன். விளங்குறதுக்கானே சொல்லி கொண்டிருக்கிறோம். விளங்குதா? அப்ப என்ன நடக்க போகுது, இப்ப ஆரம்பத்துல பூஜ்ஜியம் அழுத்தம், பூஜ்ஜியம் தடை, பூஜ்ஜியம் மின்னேற்றம் ஏற ஏற அழுத்த வேறுபாடு கூடி கொண்டிருக்கும். படியாப்ப இது பிளஸ் அழுத்தம், இது மறை அழுத்தம். என்ன நடக்கும் என்றால் இதுல இருந்த ஒரு இலத்திரனை இவர் எதிர்த்து கொண்டிருக்கிறவர் தானே எப்ப ஃபுல்லா நிற்கும் என்றால் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான வோல்டேஜ் இருக்கு தானே, இவற்ற வோல்டேஜுக்கு சமனாக வரைக்க ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு பிறகு இதுல இருந்து ஏற்றம் மேற்கொண்டு இதுக்குள்ள பாயாது. அப்ப நீ நினைக்கிறீங்க அதுக்கு மனதியார கணக்கு அடுக்கும் என்று நெவர். என்ன செய்யும் என்றால் பேட்டரியை போடுறீங்கள், இங்க வரங்கடா பேட்டரியை போடுறீங்கள்,
ஓகே, இங்க பேட்டரியை போடுறீங்க, போட்டு வித்தின் செகண்ட், மில்லி செகண்ட், வித்தின் செகண்டுக்குள்ள இந்த கெப்பாசிட்டர் நிரம்பிடும். அதை விளங்கி கொள்ளுங்க. வித்தின் செகண்டுக்குள்ள கெப்பாசிட்டர் என்ன செய்யணும்டா நிரம்பிடும். ஐடியா விளங்குதா? ஃபர்ஸ்ட் டக்குன்னு இதை நோட் பண்ணுங்கடா, டக்குன்னு இதை நோட் பண்ணுங்க. பாவம், இதுல வேற என்ன பிரச்சனை வரலாம் என்றாலடா, நான் இப்ப உங்களுக்கு கதைச்ச கதை என்ன, எங்கட வழின்றது ஒரு ஒரு காவலி. நம்ம இலத்திரங்களை இங்க நீங்க பாய விடாது. அப்ப தூண்டல் மூலமாக இந்த மறையேற்றம் இதுல இருக்கிற மறையேற்றத்தை தள்ளுது, அப்ப கலைச்சு விடுது. அதன் மூலமாகத்தான் இதுல பிளஸ் தூண்டப்பட்டு தூண்டப்பட்டு வருது. இதை நீங்க வேற மாதிரி யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம் என்றால், இது பேட்டரியினுடைய மறைமுனை, இது பேட்டரியினுடைய நேர்முனை. மறைமுனை தட்டு மறையாக ஏற்றப்படுகிறது, நேர்முனை தட்டு நேராக ஏற்றப்படுகிறது. உங்களோட இலகுக்கான நீங்கள் இப்படியும் யோசிச்சு கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இங்க ஒரு பிரச்சனை இங்க இப்ப இதெல்லாமடா அவங்க எம்சிக்யூல போட்டு நல்ல எம்சிக்யூ போடுவான், எஸ்ஏல போட்டு கலைச்சா விளங்கி கொள்ளுங்க, ஆன்சர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். இப்ப இந்த இரண்டு தட்டுகளுக்கும் பக்கத்துல பக்கத்துல நின்று சென்றால் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பாசிபிள் இருக்குன்றால், மறையேற்றம் இலகுவாக நேரேற்றத்தை நோக்கி பாயலாம். அப்ப இன்னொன்று, இப்ப சும்மா யோசிச்சு பாருங்கடா, இது நேர்முனை, இது மறைமுனை. ஒரு நேரேற்றம் மறையேற்றம் பக்கத்துல பக்கத்துல இருந்தால் ஒன்றே ஒன்று என்ன செய்யும், கவரும் தானே, இல்லையோ? ஒன்றே ஒன்று கவரும். அப்ப என்ன நடக்கும், இங்க இது நேரேற்றப்பட்ட தட்டுடா, இது மறையேற்றப்பட்ட தட்டு. அப்ப என்ன நடக்கும் என்றால் ரெண்டும் ஒட்டிடும். அதனால அப்ப மிக குறுகிய தூரத்துல கிட்ட கொண்டு வைப்பமா இருந்தால் இந்த தட்டும் இந்த தட்டும் ஒன்று ஒன்று இழுத்து ஒட்டிடும். இது கெப்பாசிட்டரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. விளங்குதா? ஆனால் ஒரு விஷயம், இந்த தூரம் சரியான சின்ன இருந்தா தான் உயர்ந்த அளவான கெப்பாசிட்டரா இருக்கும். என்ன ரீசன்? பக்கத்துல பக்கத்துல இருந்தா தானடா அதிக அளவான ஏற்றங்களை சேமிக்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. சமன்பாடை விடு, சமன்பாடை தூக்கி போடு, ரியாலிட்டியை யோசிச்சு பார்ப்போம். இது ரெண்டையும் நல்ல தூரமா கொண்டே வைப்போம். இந்த தட்டையும் இந்த தட்டையும் நல்ல தூரமா வச்சு விட்டோம்டா என்ன நடக்கும் என்றால், இந்த மறையேற்றம் இதுல ஒரு மறையேற்றத்தை தூண்டாது, கொஞ்சம் கஷ்டப்படும். கிட்ட வச்சாதான் இவர் ஈஸியா இதுல என்ன செய்யும், மறையேற்றத்தை தூண்டும். ஆனால் ஆக கிட்ட வச்சா என்ன பிரச்சனை, ரியாலிட்டியில ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? இந்த தட்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். ஏன் பிடிச்சு இழுத்துரு. அல்லது என்ன பிரச்சனை, ஏற்றம் இங்கால பாய், இந்த தட்டுல மின்னறக்கப்படும். அப்ப அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப இதை தவிர்க்கிறதுக்காண்டி என்ன செய்தவங்க என்றால், இது ரெண்டுக்கும் இடைக்குள்ள ஒரு காவலியை கொண்டு பிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. குழந்தை சொல்றது, இத சோல்வ் பண்றதுக்காண்டியடா இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு என்றால் இதுக்கு இல்லா இப்ப இந்த பிரச்சனை வரக்கூடாது என்றால் என்ன செய்யறது, இதுக்குள்ள ஒரு காவலியை போட்டு விட்டா சரி. இவரால் என்ன செய்யப்படும் என்றால் கெப்பாசிட்டேஷன் அதிகரிக்கப்படும். அது எப்படி அதிகரிக்குது, ஏன் அதிகரிக்குது என்று பிறகு பார்ப்போம். அப்ப நான் இப்ப என்ன செய்ய வேணும், இந்த கெப்பாசிட்டருக்குரிய கெப்பாசிட்டேஷன் எவ்வளவுன்றதை நிறுவி எடுக்க வேணும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்றால், கெப்பாசிட்டர் என்னது, கியூவின் கீழ் டெல்டா வி. அப்ப இந்த இரண்டு தட்டுகளுக்கும் இடையில சேமிக்கப்பட்ட ஏற்றம், இதால ஒரு கியூ ஏற்றம் வந்திருக்குது என்றால் இந்த இடத்துல ஒரு மைனஸ் கியூ இருக்கும், இந்த இடத்துல ஒரு பிளஸ் கியூ நாங்கள் யோசிக்கிறோம். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா விளையில் ஏற்றம் 0 மாதிரி உங்களுக்கு தென்படலாம். இப்ப இந்த தட்டுல மைனஸ் கியூ, இந்த தட்டுல பிளஸ் கியூ என்றால் ரெண்டும் சேர்த்தா 0 மாதிரி யோசிக்கலாம். ஆனா அப்படி இல்லை, தேறியதான் ஒரு ஏற்றம் இதுக்குள்ள மூவ் பண்ணிட்டுது. அப்ப அதை மின் சக்தியாக மாற்றப்பட்டிருக்குன்னு நாங்கள் யோசிச்சு கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு பின் டவுட் தரும் என்னடா, ஒன்றுல மைனஸ் கியூ மற்றதுல பிளஸ் கியூ என்றால் 0 அப்படி இல்லை. அது மைனஸ் கியூ பிளஸ் கியூன்றது ரெண்டும் சேர்ந்த ஒரு மின் சக்தியாக இருக்கும் அதுக்குள்ள. ஆனால் இதுக்கு உண்மையா எவ்வளவு கியூ என்ற ஒரு ஏற்றம் டிரான்ஸ்பர் ஆகி இருக்கு. சோ அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் கியூ என்றால் அதுக்கு இருக்கிற அழுத்த வேறுபாடு அதால பிரிச்சு விட்டோம் என்றால் எங்களுக்கு என்ன வரும், கெப்பாசிட்டேஷன் வரும். அப்ப உதாரணமா இந்த பேட்டரியினுடைய வோல்டேஜ் எவ்வளவு, வி வோல்டேஜ் வைக்கிறோம்னா இந்த வி வோல்டேஜாலதான் இதுக்குள்ள ஏதோ ஒரு கியூ ஏற்றம் சேமிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள ஒரு கியூ ஏற்றம் சேமிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த பேட்டரி. அவர் தான் தன் பேட்டரியில இருந்து ஏற்றத்தை அனுப்பி 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 ரெண்டு தட்டுகளுக்கு இடையிலேயே என்ன செஞ்சவர்,
சேமிச்சு வச்சிருக்கிறோம். கேட்கிறவங்க சொல்றது ஓகே. இப்ப இவற்ற கெப்பாசிட்டேஷன் நிறுவ வேணும்னா எனக்கு ஏற்றம் தெரிய வேணும், அதுக்கு கீழே அழுத்த வேறுபாட்டை நான் போட வேணும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட என்னென்னு வைக்க போறோம், நான் இ என்று வச்சுக்கொள்றேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒரு தட்டு இருக்கு தானே, இங்க வைக்கலாம். ஒரு தட்டு ஒன்றுல பிளஸ் கியூ என்ற ஒரு ஏற்றம் கடத்தி தட்டுல இருக்குமாக இருந்தால், இந்த தட்டுல இருந்து மிக குறுகிய தூரத்துல, இந்த தட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மின்புல வலிமை கியூவின் கீழ் ஏ எப்சைலன் நோட் பார்த்திருப்பீங்க. அதை நாங்கள் பிறகு நிறைய பார்ப்போம். இது ஓகே தானே? இதெல்லாம் முடிவா சொல்றேன். என்னது, இது ஒரு தட்டு என்றால் இந்த தட்டுல ஒரு பிளஸ் கியூ ஏற்றம் ஒன்று சேமிக்கப்பட்டிருக்கும் என்றால், இவருக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளியில இருக்கிற மின்புல வலிமை என்னவா இருக்கும் என்றால் கியூவின் கீழ் ஏ எப்சைலன் நோட் வரப்போகுது. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் காரணமாக மின்புல வலிமை வந்துட்டது, அதான் இந்த கியூ. அப்ப இந்த கியூவால வந்த மின்புல வலிமை தான் எவ்வளவு, கியூவின் கீழ் ஏ எப்சைலன் நோட். இதை பிறகு அடுத்த கிளாஸ்ல அடுத்த கேள்வி என்று வரும், கோஸ்ட்ல கேள்வி வரும், அதை வச்சு போய் பார்ப்போம். சோ இங்க வேறங்கடா, அப்ப எவ்வளவு இங்க வேறங்க. சோ E is equal to delta V by D என்று பார்த்தனாங்க. மின்புல வலிமை அழுத்த வேறுபாட்டின் கீழ் தூரம் மட்டும் ஒரு ஈக்குவேஷன் எங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி மின்புல வலிமை கியூவின் கீழ் இந்த தட்டை பொறுத்த வரையில ஏ எப்சைலன் நோட் ஒன்று இருக்கு. எனவே இதுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான், இதுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். அப்ப இது ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் தானே. அப்படி என்றா டெல்டா வியின் கீழ் டி இஸ் ஈக்குவல் டு கியூவின் கீழ் ஏ எப்சைலன் நோட். எனக்கு கெப்பாசிட்டர் என்ன, கியூவின் கீழ் டெல்டா வி. சோ இந்த சமாந்தர தட்டை பொறுத்த வரையில கியூவின் கீழ் டெல்டா வி நான் எழுவாய் மாத்துவனாக இருந்தால் என்னட்டு வரும், ஏ எப்சைலன் நோட் ஓவர் டி என்று வரும். இதுதான் எங்கட சமாந்தர தட்டு கொள்ளளவி. சோ ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவிக்குரிய ஃபைனல் ஈக்குவேஷன் உங்களை பொறுத்த வரையில என்னென்று வர வேணும், ஏ எப்சைலன் நோட் ஓவர் டி என்று வர வேணும். இதை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா அப்போ சொன்ன கதையெல்லாம் சரி என்று வரும். என்னது, இங்கே பாருங்க, டி என்றது இரண்டு தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம். அப்ப இரண்டு தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை மிக சின்னதா வச்சிருந்தோம் என்றால் கெப்பாசிட்டேஷன் கூடவாக இருக்கு. ஏரியாவை பெருசா வச்சிருந்தால், தட்டுகளோட பரப்ப பெருசா வச்சிருந்தாலும் கணக்கு ஏற்றம் அந்த இடத்துல வந்து நிக்கலாம். அப்ப கூட அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கடா, கெப்பாசிட்டருக்குரிய டெபினிஷன் ஏற்றத்தின் கீழ் அழுத்த வேறுபாடு. அப்ப அப்பயே சொன்னான் ஏற்றம் கூட கூட, அதாவது இதுக்கும் இடைப்பட்ட ஏற்றம் அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த பேட்டரியை பெருசா வச்சிருந்தால் இதுக்கும் இடையில ஏற்றம் அதிகரிச்சிருக்கும். அப்ப என்ன மீனிங் என்றால் வோல்டேஜுக்கு ஏற்றம் அல்லது ஏற்றத்துக்கு வோல்டேஜ் நேர்வீத சமனாகத்தான் இங்க மாறிக்கொண்டிருக்கு. எனவே ஒரு கெப்பாசிட்டர்ன்றது அதுல இருக்கிற ஏற்றத்திலேயோ அதுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டிலேயோ தங்காது. சோ இவற்றை கெப்பாசிட்டருக்கு சமன்பாடு என்ன சொல்லுது, ஏரியா எப்சைலன் நோட்ன்றது என்னது, அந்த மின் மிசைக்கோட்டை புகவிடக்கூடிய ஒரு இயல்பு. அதை பார்ப்பேன் நான் சொல்றேன். டி என்றது இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப இதுல வோல்டேஜோ ஏற்றமோ எந்த தாக்கத்தையும் செலுத்தல. இதுதான் சமாந்தர தட்டு கொள்ளளவினுடைய ஒரு கருத்து. நோட் பண்ணுங்க, இதை நோட் பண்ணுங்க. இதை பெரிய மிச்ச விஷயத்த அடுத்த ஒரே நாளாக வச்சா விளங்கா. இன்றைக்கு நீங்க திருப்பி படிச்சீங்களா, நான் திருப்பி கதை கேட்க என்ன ஈஸியா இருக்கும் என்ன. சரி, இப்ப என்ன வாங்க கேட்டவன் 9 கேள்வி சும்மா கேள்வி கேட்டிருக்கான். என்னது என்ன கேட்டிருக்கிறான் என்றால், கெப்பாசிட்டர் ஒன்று தந்துட்டு ஒரு ஃபெரட்ல தந்திருக்கான், அதுக்குரிய கெப்பாசிட்டேஷன் கேட்டிருக்கிறான். C7 எப்சைலன் நோட் ஓவர் டி தானே என்ன. சோ C7 எப்சைலன் நோட் ஓவர் டி என்று வரும்.
இதுல இருந்து எங்களுக்கு ஏரியா வேணும். என்ன ஏரியா தான் கிளியா கேட்டிருக்கிறான் என்றால் சிடி ஓவர் எப்சைலன் நாட். சோ எவ்வளோடா சி ஒன்று, டி வந்து 0.9, அப்ப தசம் 9 தர 10^2 ஓவர் எப்சைலன் நாட் வந்து 9 தர 10^12. சோ 9 1 தசம் 1, சோ 1 2 3 விடுபட்டா 10^9 மீட்டர் ஸ்கொயர். 10^9 மீட்டர்ண்டா கிலோமீட்டர்ண்டா 1000 என்ன 1000 கிலோமீட்டர் ஸ்கொயர். சரிதானடா? 10^3 தானே, அப்ப அதுல வர்க்கம். சரிதானே? ஓகே. அப்ப என்ன இங்க சொல்ல வாரம்டா, யோசிச்சு பாருங்களா, நாங்கள் கதைக்கிறதெல்லாம் மைக்ரோஃபெரட், குட்டி குட்டி கெப்பாசிட்டர் தான். மைக்ரோஃபெரட்ல கதை கேட்க சின்ன ஏரியா. அப்ப ஒரு ஃபெரட்டுக்குரிய ஆல்ட சைஸ ஒரு ஃபெரட்ல உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் தேவை என்றால் 1000 கிலோமீட்டர் வர்க்கமடா. விலங்கு எவ்வளவு பெரிய பெருமானம் யோசிச்சு பாருங்க. 1000 ஒரு பக்கத்தால 1000 கிலோமீட்டர் போகணும், இன்னொரு பக்கத்தால இலங்கையை விட பெருசு. விலங்குதா சொல்றது? இலங்கையில பரப்பை விட பெருசா இருக்கும். இது 600 ஒரு பக்கம் போனா கூட 600 தானே இலங்கை. கோலே 600 அதுக்குள்ளதான் தரும். அப்ப அதை விட பெரிய ஒரு தகடு வேணும் இந்த ஒரு ஃபெரட்ல வேணும்டா. அப்ப அதை விளங்கி கொள்ளுங்க. நாங்கள் ரியாலிட்டியில ஒரு கணக்கு செய்கிறீங்க, கணக்கு செய்ய பெரிய ஃபெரட் கணக்குல வருது கெப்பாசிட்டேஷன் அது பிள்ளை. மைக்ரோ ஃபெரட்ல நோமலா ரியாலிட்டியில செய்யற கணக்குகளை சொல்றேன். ஓகே தானே? சரி. சரி, இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயத்த சும்மா எக்ஸ்ட்ரா சொல்லி வர்றேன். டக்குன்னு ஒரு சும்மா சின்ன விஷயம் உண்டு. என்னென்றால் இப்ப இங்க வேறுங்களா, இப்படி 2 கெப்பாசிட்டர் இருக்கண்டால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இவற்றை கெப்பாசிட்டர் சி, இவற்றையும் சி என்றால் இது வந்து நிறுவியலாம் சொல்லல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நேரடியாக கதைக்கிறேன். இது தொடர்நிலை. அப்ப இதே மாதிரி தடைகள் இணைக்கப்பட்டிருந்தால் தொடர்நிலை. இது தொடர்நிலை. இது ஒரு R1 தடை, ஒரு R2 தடை. இப்ப இங்க என்னன்னு நாங்கள் ரிசல்டன் காணுவோம். கண்டையும் கூட்டி விட்டா சரி, தொடர்நிலையில கண்டையும் கூட்டி விட்டா ரிசல்டன் காணலாம். இங்க மாறி யோசிக்கணும். இவற்றை தொடர் என்றால் விளையுள் இவற்றை C/2 என்று வரப்போகுது. என்ன அப்படி மாறி யோசிக்கணும். அதே மாதிரி என்ன யோசிக்கலாம்? இப்ப இப்படி யோசிப்பான். இது சமாந்தர நிலை. இது ஒரு C1 கெப்பாசிட்டர், C2 கெப்பாசிட்டர் வைப்போம். அதே மாதிரி தடையை பொறுத்தவரையில இது தடைக்கு சமாந்தர நிலை. அப்ப இது ஒரு R1, ஒரு R2 சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல விலையில் காண்றதுபடி சமாந்தரத்தை என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். C1 + C2 இது R1, இது R2 என்றால் விலையில் காண்றதுபடி பெருக்கு தொகையின் கூட்டுத்தொகை கொமனா பார்த்தோம் என்றால் இதுக்கு வேற ஐடியாவும் இருக்குது, பிரபாபம். இது இப்படி காணுவோம். விளங்குதா? அப்ப தடைக்கு ஒப்போசிட்டா தான் கெப்பாசிட்டருக்கு நாங்கள் விலையில் காண போறோம். ஓகே தானே? சோ அடுத்த விஷயம் என்னென்றால், இப்ப இப்படி ஒரு தொடரா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னு வச்சுக்கொள்றேன். தொடரா இருக்குது என்றால் இதுக்கு ஒரு பேட்டரியை போட்டுக்கொள்வோம். இதுக்கு ஒரு பேட்டரியை போட்டால் என்ன நடக்க போகுதுங்க? இதுகள் எல்லாம் காமன் கொஸ்டின். கெப்பாசிட்டர்கள் இப்படித்தான் காமனான கேள்விகள் இருக்கிறவன் கண்டால் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கடா. இதுல இருந்து ஒரு ஏற்றம் வெளிக்கிட போகுது, Q1 ஏற்றம் வெளிக்கிட போகுது. வெளிக்கிட்ட ஏற்றம் திருப்பி இதுக்குள்ள வந்துதான் ஆகணும். ஓமா இல்லையா? எனவே இவரையும் கடந்து அது வர வேணும், இவரையும் கடந்து அது வர வேணும். என்ன நடக்க போகுதுங்க? இதுல ஒரு -Q வந்து இதுல நின்று இதுல பிடிச்சு -Q கலைச்சி விடும். அப்ப இதுல எவ்வளவு தூண்டப்படும்? +Q தூண்டப்படும். கலைச்ச -Q இதால வந்து இந்த இடத்துல -Q ஆக இருக்க போது, இந்த இடத்துல இது விடத்து -Q கலைச்சி விட்டால் இதால -Q வரும்.
அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தினுடைய அளவும் கியூ தான், இதுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தினுடைய அளவும் கியூ தான். இது தொடர் நிலை. ஆனால் விளையில் காணிக்க மாறிதான் பாப்பீங்க. அப்ப வழியா பாருங்கடா, அப்ப இவற்ற வோல்டேஜ் ஒரு வி என்று வச்சுக்கொள்வோம், பேட்டரியினுடைய வோல்டேஜ் ஒரு பி என்று வச்சுக்கொள்வோம். இப்ப இதுக்குள்ளையும் இருக்கிற ஏற்றம் ஒரே அளவான ஏற்றம். என்ன ரீசன்? தொடர் நிலை. இதால போற அதே ஏற்றம் இதை கடந்துதான் இங்க அளவர வேணும் என்றால் இவர் என்ன இவர் வேற கெப்பாசிட்டர், இது ஒரு C1, இது ஒரு C2, ஒரே கெப்பாசிட்டர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையடா. அப்ப இவரும் ஒரே அளவான ஈட்டத்தை தான் தனக்குள்ள வச்சிருக்க போறார். இந்த சந்தர்ப்பத்துல இவரும் ஒரே அளவான ஈட்டத்தை தான் தனக்குள்ள வச்சிருக்க போறார். எனவே இங்க பார்த்தோம் என்றால் Q சமன் C இன்டு V இன் அடிப்படையில இரண்டு கெப்பாசிட்டர்களுக்கு இடையில சேமிக்கப்பட்ட ஏற்றம் ஈக்குவல். எனவே இந்த CV பெருக்கத்தின்படி யோசிச்சு பாருங்கடா, கெப்பாசிட்டர் கூடின ஆளுக்குள்ள வோல்டேஜ் குறைவாக இருக்கும். அப்ப இத நீங்கள் சமன்பாட்டா பார்க்க இதற்க யோசிச்சு பார்ப்போம். நாங்கள் இப்ப என்ன காய்ச்ச நாங்கள் படியா பாருங்கோ, ரெண்டு கெப்பாசிட்டர் என்ன உண்மையா? கெப்பாசிட்டர் அப்போது காய்ச்ச நான் இனிஷியலா காய்ச்ச விஷயம்டா. இப்ப ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அவர்கிட்ட நான் ஒரு ஏற்றத்தை கொண்டே கொடுக்கிறேன் என்றால் அவற்ற சக்தி நல்லா கூடுமாக இருந்தால் அவர் நல்ல கெப்பாசிட்டர் இல்லை, அவர் கொஞ்சமா தான் அவற்ற கெப்பாசிட்டேஷன் இருக்குது. ஏன் டக்குன்னு அவருடைய எனர்ஜி கூடிடுது, எனர்ஜி கூடுறது உறுதித்தன்மை குறைஞ்சா. அப்ப படியா விளங்குங்கோ, கெப்பாசிட்டர் ஒரே ஏற்றம் தான் ரெண்டு கெப்பாசிட்டருக்கும் இருக்குது. ஆனால் கெப்பாசிட்டர் கூடின ஆள் தனக்கு கொடுக்கிற வோல்டேஜை கொஞ்சமா வச்சிருக்கிறார். வோல்டேஜ்ன்றது சக்தி, எனர்ஜியை குறைவா பேணுவார், குறைவா வச்சிருப்பார். அப்ப கெப்பாசிட்டர் கூடினவர் குறைய சக்தியையும் குறைய வோல்டேஜையும், கெப்பாசிட்டர் குறைஞ்சவர் கூடின வோல்டேஜையும் தனக்கு கொடுக்க வச்சிருப்பார். விளங்கா சொல்றது? சோ இப்படிதான் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஈஸி. அப்ப இதை மாதிரி மற்ற மாதிரி நினைச்சா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகேடா, இதை நோட் பண்ணிக்கோ நீங்களோட. சரி, நோட் பண்ணி